சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நம்ம ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒரு பாடத்தை பார்க்க இருக்கிறதுனால இது முழுவதும் எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, முன்பு எழுதப்பட்டவைகள், பழைய காரியத்தில் உள்ளவைகள், நடந்து முடிந்தவைகள்லாம் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு புத்தியை கொடுக்கக்கூடிய ஆழமான சத்தியத்தை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது. இதை நம்ம வேதத்தை முறையாக கற்பது எப்படி அப்படிங்கிறதுல ஒரு தலைப்புள்ள அநேக விஷயம் படிச்சிருப்போம், ஓமையில படிச்சிருப்போம். இது மாதிரி காலத்தின் அடிப்படையில் இது மாதிரிலாம் படிக்கும் பொழுது இந்த நாள்ல பார்க்க இருக்கிற இந்த ஒரு பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிழலும் பொருளும். சரிங்களா? நடந்த நிகழ்வுகளை வச்சு அதற்கான ஆவிக்குரிய அர்த்தத்தை பரலோகத்தில் உள்ள மறைபொருள்களாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நிழலும் பொருளும். சரிங்களா? இப்போ உதாரணமா ஆபிரகாம் அவருடைய குமாரன், ஒரே பேரான குமாரனுக்குரிய ஒரு விஷயத்துல அவருடைய பிள்ளையை பலி செலுத்த போனது அப்படிங்கும் போது இது எதற்கு ஒரு அடையாளத்துக்குரிய ஒரு காரியம்னு பார்க்கிறோம்னா, பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை பலி செலுத்துறதுக்கு ஆவிக்குரிய ரீதியில ஒரு பொருள். அதே மாதிரி ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கறது, ரெபெக்கால பார்க்கறதுங்கிறது ஆபிரகாமும் ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கிற ஈசாக்கு இருவருமே எங்க இருக்கிறாங்கன்னா கானான் தேசத்துல இருக்கிறாங்க. ஆனா இருவருமே எங்க போகல, பொண்ணு பார்க்க போல. அவருக்கு கீழாக வேலை பார்க்கக்கூடிய எலியாசார் தான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அப்ப நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நான் போய் யார அனுப்புறேன்னு சொல்றாரு? பரிசுத்த ஆவியை. அப்ப இப்ப நம்மளை ஆண்டவருடைய இரண்டாம் வருகை காரியங்களுக்குள்ளாக முன்பாக நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியினால் அவருடைய மனவாட்டியாகிய சபையை, ஈசாக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியாகிய ரெபெக்காள் என்பது ஆபிரகாம் பிதாவாகிய தேவன், ஈசாக்கு அவருடைய குமாரன், அதாவது நம்முடைய இரட்சகர் ஆகிய கிறிஸ்து யாசுவா மெசியா. அவருக்கு பொண்ணு பார்க்க வர்றதுன்னா மாப்பிள்ளைய வர மாட்டேங்கிறாங்க, மாமனாரும் வர மாட்டேங்கிறாரு. கருத்துக்காக சொல்றேன். ஆனா என்ன யார அனுப்பிட்டாங்க? பிதாவின் இடத்திலிருந்து வருகிற வல்லமையாகி அவருடைய ஆவியையும் கிறிஸ்துவிலிருந்து இருக்கக்கூடிய ஞானமாகி அந்த ஆவியையும் சேர்ந்து நம்மளை வழிநடத்துவதற்காக 10 ஒட்டகங்கள்ல 10 வகையான ஆழமான சத்தியங்கள், 10 வெள்ளிக்காசுகள் இவ்வாறாக இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளை கூட்டிக்கிட்டு போகக்கூடிய ஒரு விஷயத்துல பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்தல். இது மாதிரி அநேக விஷயத்த பழைய ஏற்பாட்டின் காரியங்கள்ல உள்ள நிகழ்வுகளை ஆவிக்குரிய ரீதியில பொருளாக நம்ம பார்க்க முடியும். உதாரணமா ஆபிரகாம், இது நம்ம பின்னாடி காலத்துல ஒரு பாடம் இருக்கு. ஆபிரகாம் எத்தனை கல்யாணம் பண்ணியிருந்தாரு? 3. ஒரிஜினல் சாராள், எல்லா உரிமையும் சாராளுக்கு தான். அதுக்கப்புறம் வேலைக்காரி சாராள் இறந்த பிறகு, சாகார் இறந்த பிறகு இல்ல, ஆகார் சாகால் உயிரோடு இருக்கும் போதே தான். அப்ப சாகார் இறந்த பிறகு கேத்துரால் அப்படிங்கிறவங்க கல்யாணம் பண்றாங்க. அவர் ஈசாக்கினுடைய திருமண காரியங்கள் எல்லாம் நிறைவேறி முடிக்கிற காரியத்துல கேத்துராலுக்கு 6 பிள்ளைகள். சரிங்களா? மொத்தம் 3 மனைவி. இந்த 3 மனைவியுமே 3 வகையான உடன்படிக்கைகளுக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லிட்டு கலாத்தியர்ல பார்க்கணும். இது மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிழலுக்கான பொருள். உதாரணமா அந்த வசனத்தை கூட பார்க்கலாம் பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். மன்னிக்கோ 4ஆம் அதிகாரத்துல 2 ஏற்பாடுகளாம் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. பேஜ் நம்பர் 261, கலாத்தியர் அதிகாரம் 4 வசனம் 22. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையாளரிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன். அடிமையாளரிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். இந்த 2 மனைவிகளும் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அதற்கான ஆவிக்குரிய ஞான அர்த்தங்கள்லாம் இருக்கு. அங்கே கல்யாணம் நடக்கணும்னு நடந்துச்சு, 2 மனைவிகள் 2 பிள்ளைகள். ஆனா இதுக்கு என்ன சொல்றாரு?
ரெண்டுமே ஞான அர்த்தம் உள்ளவைகள். தொடர்ந்து வாசிங்க. அந்த ஸ்திரீகள் ரெண்டும் ரெண்டு வகையான உடன்படிக்கைகள், ஏற்பாடுகள் அப்படிங்கிறாரு. சரிங்களா? அப்ப இதுல இந்த வசனங்கள்ல ரெண்டு உடன்படிக்கைக்குரிய ரெண்டு ஏற்பாடுகளை சொல்லி இருக்கு. ஆனா மூணாவது ஒரு மனைவி இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை உடன்படிக்கைகள், எத்தனை ஏற்பாடுகள்? 3 ஏற்பாடுகள் இருக்கிறத வேதம் சொல்லுது. சரிங்களா? அப்ப இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இதெல்லாம் ரொம்ப ஆழமான சத்தியங்கள் இருக்குது. அப்ப ஒவ்வொரு நிகழ்வுலையுமே ஒரு சாதாரண ஏதாச்சும் ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததுனாலே அது ஆவிக்குரிய ரீதியில ஒரு ஆச்சரியமான ஒரு சத்தியத்தை சொல்லக்கூடியது. இப்போ உதாரணமா ரூத்தினுடைய சரித்திரம் பாடம் யாரும் எடுத்தாங்களா? நம்ம சகோதரர்கள் நீங்க எடுக்க சொல்லியிருந்தோம். அப்படி யாரும் எடுத்தாங்களா? எடுக்கல. ஓகே. இப்ப ரூத்தின் சபை மாதிரியே ரூத்தின் சரித்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரூத் என்பவள் ஒரு புறஜாதி ஸ்திரீ. புறஜாதினால இப்ப யாருக்கு அடையாளம்? நமக்கு அடையாளம். போவாஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளம். சரிங்களா? அப்ப அறுவடை நடக்கும் போது இந்த ரூத் போய் என்ன பண்றாங்க? தானியங்கள் எல்லாம் புறக்கிட்டு அவருடைய காலடியில போய் படுத்துறாங்க. அப்ப இது எதற்கு அடையாளம்னா, ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்த பிறகு, நல்லா கவனிங்க, 2ஆம் வருகையில வந்த பிறகு தானியங்களை என்ன பண்ணுவார்னா களஞ்சியத்துல சேர்த்துக்கிட்டு இருப்பார். அறுவடை உலகத்தின் முடிவு அறிக்கிறவர் தேவதூதர்கள். அவர் 2ஆம் வருகையில வந்துதான் இதெல்லாம் பண்ணுவார். இது பேரான அறுவடைய. அப்படி அறுக்கும் பொழுது ஒரு குரூப் உயிரோடவே இருக்கும், ஒரு குரூப் ஆல்ரெடி செத்து ரெடியா இருப்பாங்க. அப்போஸ்தலர்கள் செத்து ரெடியா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தவனே ஒரு குரூப் உயிரோட தான் இருக்கும். உயிரோடு இருக்கிற நாமோ தெசலோனிக்கேயர்ல படிப்போம். அவர் அந்த உயிரோடு இருக்கிற அந்த குரூப் அப்பதான் ரெடியா ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்த பிறகு. அப்ப அவர்களுக்கான ஒரு சில காரியங்களை ஏற்பாடு பண்ணுவார். இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் நிழலுக்கான பொருள்ல அநேக விஷயத்தை பார்க்க முடியும். இப்ப அதே மாதிரி நம்ம அந்த வேதத்தை முறையாக கற்பது எப்படில எடுத்த பாடத்தை தான் நான் கேட்கிறேன். நிழலும் பொருளுக்கு ஒரு எடுத்துக்காட்ட சொல்லி எடுத்தோம். ஞாபகம் வருதா? என்னத்தை சொல்லி எடுத்தோம் ஞாபகம் இருக்குங்களா? இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நடந்த நிகழ்வுகளை ஆவிக்குரிய பொருள் பார்த்தோம்னு சொல்றோம். இப்ப அந்த நிழலும் பொருளும்ல ஒரு விஷயத்த ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லி எடுத்தோம். அது என்ன ஞாபகம் இருக்கா? என்ன? மறதியின் பூமி. ஆவிக்குரிய காரியங்களை நம்ம மறக்க கூடாது. ஏன்னா இப்போ ஒண்ணு தொடர்புடைய பாடங்களாக தான் நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த நிழலும் பொருள்ல பஸ்கா ஆட்டுக்குட்டியை பத்தி பார்த்தோம். இப்ப ஞாபகம் வருதா? 10 வெள்ளிக்காசு ஓமை. பஸ்கா ஆட்டுக்குட்டிங்கிறது ஒரு நிகழ்வு, பழைய ஏற்பாட்டில் நடந்த நிகழ்வு. நீங்க சொல்ற 10 வெள்ளிக்காசுங்கிறது ஒரு ஓமையை பார்த்தோம். ஓமை 39 ஓமைகள் பேசியிருக்கிறார். விதைப்பவன் ஓமை, கலை ஓமை, மீன்வலை ஓமைன்னு பல வகையான ஓமைகள் பேசியிருக்கிறார். அது புதிய ஏற்பாட்டில் இருக்கு அநேக ஓமைகள். இது மாதிரி நிகழ்வுகள் இருக்கு பாத்தீங்களா? அநேக நிகழ்வுகள். ஒரு வரலாற்று பூர்வமா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்த கல்யாணம், அவர் மகனை பொண்ணு பார்த்த விஷயம், இதெல்லாம் ஆவிக்குரிய ரீதியில கிறிஸ்துவை பற்றிய ஒரு ரகசியத்தை பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி நிழலும் பொருளும்ல இந்த பஸ்காவின் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது எதற்காக அடிக்கப்பட்டது ஞாபகம் வருதா? எதற்கு? சரி, எத்தனாவது வாதை அது? 10 வாதை. அது எத்தனாவது வாதை? மொத்தம் 10 வாதை. இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது எத்தனாவது வாதை? கடைசி வாதை. அதான் எத்தனாவது வாதைன்னு கேட்கிறேன். 10வது வாதை. சரிங்களா? இந்த 10வது வாதையில தான் எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலையாகி போக வச்சாப்ப. அந்த 10வது வாதையில எகிப்தினுடைய ஜனங்கள் உள்ள தலைச்சன் பிள்ளைகள் மட்டும் என்னானாங்க? சங்காரம் பண்ணப்பட்டார்கள். அததான் ஒரு நிழலும் பொருளுமாக நம்ம அந்த வேதத்தை முறையாக கற்பது என்னங்கிறதுல பார்த்தோம். சரிங்களா? இப்ப 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசி. அன்னைக்கு ஒரு ஆடை அடிச்சு நிலைக்கால ரத்தத்தை தடவுனதுனால இஸ்ரேல் ஜனங்களுடைய தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் என்ன ஆனுச்சு? யார் வீட்டுல ரத்தம் தடவப்படலையோ அவங்க வீட்டுல எல்லாம் என்ன ஆனுச்சு? செத்து போச்சு. இப்ப இந்த வசனத்தை படி. பக்கம் 230, 1 கொரிந்தியர் 5 வசனம் 7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களானபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறவே கழித்து போடுங்கள்.
ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இப்ப அன்னைக்கு எகிப்து தேசத்துல இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் உள்ள தலைச்சன் பிள்ளைகளை மட்டும்தான் காப்பாற்றணும், மற்ற பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக இல்ல. நல்லா கவனிங்க. இப்ப ஒருத்தவங்க வீட்டுல ஆடு அடிக்கப்பட்டு ரத்தம் தடவப்படலைன்னா யாரு மட்டும்தான் சாவா? அப்ப மற்ற பிள்ளைகள் உயிரோட இருக்கும். எகிப்து நாட்டுல அதான் கேக்குறேன். எகிப்துல மற்ற பிள்ளைகள் செத்துச்சா? நல்லா கவனிங்க, மற்ற பிள்ளைகள் சாகவில்லை. அப்ப இந்த 10வது வாதை யாரை காப்பாத்துறதுக்கு மட்டும்தான்? தலைச்சம் பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு மட்டும்தான், மற்றதெல்லாம் இல்ல. மற்றதெல்லாம் இல்ல. எகிப்திலேயும் உள்ளவங்களுக்கும் மற்ற பிள்ளைகள் சாவல. இஸ்ரேல் வீட்லயும் ஒருவேளை ரத்தத்தை தடவாம இருந்தா மற்ற பிள்ளைகள் சாவல. ஆமாவா இல்லையா? அப்ப ரத்தம் தடவப்பட்ட வீட்டுல மட்டும் உள்ள தலைச்செயல்களை காப்பாத்துறதுக்கு தான் யார் இங்க பலியிடப்பட்டது? அங்க பஸ்காட்டு. இப்ப இங்க என்ன வசனம் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக என்ன இருக்கிறார்? அன்னைக்கு பஸ்கா அடிக்கப்பட்டது யாருக்காக? கேட்ட கேள்வியை தான் கேட்கிறேன். யாருக்காக? இஸ்ரேலுக்கு இல்ல, இஸ்ரேலுக்கு அல்ல. நல்லா கவனிங்க. நீங்க அப்பதான் இந்த வேறுபாடை புரிஞ்சுக்க முடியும். நான் அன்னைக்கு எடுத்த பாடத்தை தான் திரும்ப எடுக்கிறேன், நான் ஞாபகப்படுத்துறேன். அன்னைக்கு தலைச்சன் பிள்ளைகளை மட்டும் காவந்துறதுக்கு தான் எது அடிக்கப்பட்டது? பஸ்காட்டு. சரிங்களா? இப்ப இந்த வசனம் புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லிருச்சுன்னா, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. அப்ப பஸ்கா எதுக்கு மட்டும்தான் பலியிடப்படும்? தலைச்சன் பிள்ளையை காப்பாத்துறதுக்கு மட்டும்தான். இப்ப அன்னைக்கு கேட்ட அதே கேள்வியை தான் நான் இப்பயும் கேட்கிறேன். பஸ்காட்டு குட்டி தலைச்சன் பிள்ளையை பாதுகாக்கிறதுக்குன்னா கிறிஸ்துங்கிற பஸ்காட்டு குட்டி தலைச்சன் பிள்ளையை காவந்தர் பண்றதுக்கு மட்டும்தான் அடிக்கப்பட்டுச்சு. இதான் உண்மை. மற்றவங்க அல்ல, மற்றவங்களுக்கு இல்லை. அதுதான் இப்ப தலைச்சன் பிள்ளைன்னா யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது. மற்றவங்களுக்கு காப்பாற்றப்பட்டாங்க 15ஆம் தேதி. 14ஆம் தேதி காப்பாற்றப்பட்டது யாரு மட்டும்தான்? 15ஆம் தேதி முழு இஸ்ரேலும் எகிப்தை விட்டு புறப்பட்டாங்க. அது முழு இஸ்ரேலும். ஆனா 14ஆம் தேதி காப்பாற்றப்பட்டது யாருக்கு? அந்த தலைச்சன் பிள்ளை காப்பாந்து பண்றதுக்கு எது மட்டும்தான் அடிக்கப்பட்டுச்சு? பஸ்காட்டு குட்டி முழு இஸ்ரேலுக்கு இல்லை, எகிப்துக்கு இல்லை, அறவே இல்லை. நல்லா கவனிச்சுக்கங்க. இப்ப அததான் பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார்னா நாம் தலைச்சனா? எப்படி பாருங்க. அப்ப அம்மா இங்க பாருங்க. நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் தேவன் கிட்ட போய் நானும் தலைச்ச பிள்ளைலாம் சொல்ல முடியாது. வசனத்தின்படி சொல்லணும். இப்ப அம்மா தேடிக்கிட்டு இருக்காங்க வசனத்தை சொல்லு. என்னம்மா புரியல? பைபிள் சொல்லுங்க. பிதாவாகிய அவர் தானே எழுதி கொடுத்திருக்கிறாரு. பைபிள் படி வாழ்ந்தாதான் பரலோகம். அவர் தானே எழுதி கொடுத்திருக்கிறாரு. அவர் தான் நம்மளை புரிய வைக்கணும். அதுக்கான புரிந்து கொள்ளுதலுக்காக தான் இப்ப இந்த கேள்விக்கான பதிலை தேடிக்கிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்க. சும்மா இல்ல, அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாரு. நம்மளுக்கு அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். சத்தியத்தின் ஆவிக்குள்ளாக இந்த விஷயம்லாம் புரியணும், புரிஞ்சிருக்கணும். அவங்க வசனம் சொல்லிட்டாங்க, எங்க இருக்குன்னு தான் தெரியல உங்களுக்கு. அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப நம்ம எல்லாம் தலைச்சன் பிள்ளையா? நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. நம்ம எல்லாம் தலைச்சன் பிள்ளையானா நீங்க 2வது பிள்ளையா 3வது பிள்ளையா குடும்பத்துல பிறந்திருக்கலாம். ஆனா தேவன் யார தலைச்சன் பிள்ளைன்னு சொல்றாரு பாருங்க. படிக்கணும். பக்கம் 312 யாக்கோபு அதிகாரம் 1 வசனம் 18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளை பாருங்க. அவருடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தம் மைண்ட்ல, அவருடைய முழு படைப்புல, அவருடைய முழு படைப்பு எப்பையில இருந்து படைச்சாரு? ஆதியிலிருந்தே. ஆதியில யார படைச்சாரு? ஆதியில யார படைச்சாரு? ஆதாமையா படைச்சாரு. ஆதியில அவரை தான் முதல்ல படைச்சாரு. நம்முடைய ஆதாம 6ஆம் நாள்ல தான் படைச்சாரு. ஆதியில படைக்கல, 6ஆம் நாள்ல தான் படைச்சாரு. ஆதாம் படைச்சாரு. ஆதியில யார படைச்சாரு? அப்ப இந்த ஒரு வசனத்துல பாருங்க, ஆதியிலேந்து படைக்கப்பட்ட அவருடைய முழு சிருஷ்டிப்பு இருக்கு இல்லையா? அந்த சிருஷ்டிப்பிலேயே நாம் தலைச்சன் பிள்ளைகள் ஆவதற்கு நாம். ஆனா நம்மள பிறந்ததெல்லாம் எப்ப? இப்ப இந்த நூற்றாண்டுல.
நம்ம பின்னாடி பிறந்திருந்தாலும் தேவனுடைய பார்வையில நம்ம எப்படி தலைச்சன் பிள்ளைகள் ஆகிறோம்னு சொல்றாரு இந்த வசனத்துல. அவருடைய முழு சிருஷ்டிப்புல நாம் தலைச்சன் பிள்ளைகள் முதற் பேரானவர்கள் ஆகும்படிக்கு நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரு? அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். சரிங்களா? இங்க வசனத்தினாலே ஜெனிப்பித்தார்னு இல்ல, நல்லா கவனிச்சுக்கோங்க. வசனத்தினாலே ஜெனிப்பித்தார்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் வசனம் வச்சிருக்கிறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, மனப்பாடம் பண்றாங்க, எல்லாம் நிறைய விஷயம் பாக்குறாங்க, ஆனா ஒண்ணுமே புரியல. புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? புரியல. ஆனா சத்திய வசனம்னா, சத்தியம்னா உண்மை, பொய் இல்ல, உண்மைன்னு அர்த்தம். சரிங்களா? சத்திய உண்மையினால், அதாவது உண்மையான வசனத்தினாலே நம்மளை ஜெனிப்பித்தாராம். அப்பனா வசனம் எழுதியிருக்கு, நம்மளுக்கு புரியாத வரையும் அது வசனமாக தான் இருக்கும், அது குழப்பமாக தான் இருக்கும், அது புரியாம தான் இருக்கும். ஆனா அந்த வசனத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ரகசியம் அதுதான் உண்மை. அந்த ரகசியம் தெரியாத வரையும் நம்மளுக்கு வசனமா தான் இருக்கும். ஆனா அந்த ரகசியத்தெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து ஜோடி வசனத்தோடு ஒவ்வொரு ரகசியத்தை இத்தனை நாள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு வர்றாருல, நல்லா கவனிங்க. அந்த சத்தியத்தினாலே நம்மளை ஜெனிப்பித்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கலாம், ஆனா சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவங்கன்னா இந்த ஆழமான சத்தியத்தை கேட்டறிந்து நம்முடைய இருதயம், நம்முடைய மைண்டு ஒரு புதிய விதமான ஒரு மனசு வரும். அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா தலைச்சன் பிள்ளைகள் ஆவதற்கான வாய்ப்பு. இப்ப சொல்லுங்க, இது ஒரு ஓபன் கேள்விதான். இந்த ஒரு தொடர் வேத ஆராய்ச்சி பாடத்துல அநேக ரகசியங்களை கத்துக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆத்துமா, நரகம், ஈடுபலி, இப்ப இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ரகசியம் கூட, இந்த மாதிரி பஸ்கா ஆட்டுக்குட்டிங்கிறது தலைச்சன் பிள்ளைகளுக்கு தான். அப்படின்னா அந்த தலைச்சன் பிள்ளைகள் எத்தனை பேர்னு கூட வசனம் இருக்குது. எத்தனை பேர்? இது வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 3-4 வசனத்துல இருக்கு. அவர் பின்பற்றுகிறவர்களாக இவர்கள் முதற் பேரானவர்களாய் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த 1,44,000 பேருக்காக மட்டும்தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கு. யார் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி? பஸ்கா ஆட்டுக்குட்டி, புரியுதுங்களா? இப்ப இஸ்ரேல் ஜனங்கள்ல நடந்த முதல் பலியே, நியாயப்பிரமாணத்தின்படி முதல் பலியே என்னன்னா பஸ்கா ஆட்டுக்குட்டி தான். அத்தோடையா முடிஞ்சிச்சு. நம்ம ஏற்கனவே நம்ம கர்த்தருடைய மரண காலங்கள்ல ஒரு பாடம் எடுத்தோம். எத்தனை வகை பலிகள் இருக்குன்னு பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? அப்ப மற்ற பலிகள்லாம் இருக்கு. உதாரணமா இப்ப நம்ம பார்த்தது பஸ்கா பலி எதுன்னா பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய அந்த தலைச்சன் பிள்ளைகளுக்கு மட்டும்தான், முதற் பேரான அந்த தலைச்சன் பிள்ளைகள் மட்டும்தான். நாம் எப்படி தலைச்சன் பிள்ளைகள்? திரும்ப அதே கேள்விதான் கேட்கிறேன். சத்தியம், இந்த தெளிவான சத்தியத்திற்குள்ளாக நம்ம உட்படுத்திருந்தோம்னா அவங்களுக்கு மட்டும்தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி, மற்றவங்களுக்கு இல்லை. அப்ப உலக ஜனங்களுக்கெல்லாம் யோவான் அப்போஸ்தலர் இல்ல, யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. யோவான் 1ஆம் அதிகாரத்துல நம்முடைய ஆண்டவரை பார்த்துட்டு என்ன சொல்றாரு? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற, இது உலகம் முழுவதுக்குமான ரட்சகர். அது ஒரு வகையான பலி. பஸ்கா பலி யாருக்கு மட்டும்தான்? உலகத்தின் பாவங்களுக்கெல்லாம் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியினுடைய பலி யாருக்கு? எல்லாத்துக்கும், நமக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே பலியா செலுத்தினது. அது மீட்கும் பொருளினுடைய ஈடுபலி. ஆனா பஸ்கா பலி யாருக்கு மட்டும்தான்? புரியுதுங்களா? இதை புரிஞ்சுங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் புரிஞ்சிருக்கு. பஸ்கா ஆட்டுக்குட்டி மற்றவங்களுக்கு இல்லையா? ஆமா, தலைச்சன் பிள்ளைகள் திரள் கூட்டத்துக்கு கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க. தலைச்சன் பிள்ளைகள் ஆவதற்கான அந்த வாய்ப்புல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி ஆழமான ஒரு விஷயங்கள்லாம் பழைய ஏற்பாட்டிலேயே அநேக, இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை பத்தி நம்ம இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உட்காந்து நாளைக்கு நைட்டு ஒரு 10 நாள் தியானிக்கலாம் தொடர்ந்து. அந்த அளவுக்கு ஆழமான சத்தியங்கள் இருக்கு. அந்த சத்தியத்துக்குள்ளாக ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு விஷயத்துலதான் நம்ம பழைய ஏற்பாட்டினுடைய நிகழ்வுகளுக்குள்ளாக ஆவிக்குரிய பொருள் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை நம்ம பார்க்க முயற்சிக்கிறோம். இது மாதிரி பழைய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகம் இருக்கு? 39 புத்தகம் இருக்கு. அந்த 39 புத்தகங்களையும் எத்தனையோ காரியங்கள் இருக்கு, எத்தனையோ விசேஷங்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவருடைய பையனை பலியிட்டது,
பிதாவு குமாரனையாகிய கிறிஸ்துவ பலியிட்டதுக்கு ஒப்பிடுறோம். ஈசாக்கினுடைய திருமணத்தை நம்முடைய கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான திருமணத்துக்கு ஒப்பிடுறோம். அவங்க 3 மனைவிகளை 3 வகையான உடன்படிக்கைகளுக்கு ஒப்பிடுறோம். அவர்களுடைய ஒரே வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளிலே இத்தனை ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குன்னா, ஒவ்வொரு பலியிலையும் ஒவ்வொரு நிகழ்விலையும் எவ்வளவு ஆழமான சத்தியங்கள் இருக்கும். இப்ப உதாரணமா இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து என்னும் தேசத்திலிருந்து விடுதலையாகி செங்கடலை கடந்து நேரா கானான் தேசத்துக்கு போயிட்டாங்களா? 40 வருஷம் பாலைவனத்துல கடந்து 40வது வருஷம் முடிஞ்சுதான் கானானுக்கு போறாங்க இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் எதுக்கு ஒரு அடையாளம்? எகிப்துனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? எகிப்துனா அர்த்தம் கேட்கிறேன். அங்க இருக்கிறதெல்லாம் பாவம் தான். எகிப்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்கிறேன். இருள். அந்த இருள் உள்ள ஸ்தலத்துல பாவம் இருக்கும். நீங்க சொன்ன பாவம் இருக்கும். அப்ப எகிப்துனாலே என்ன அர்த்தம்னா இருள், காரிருள். அந்த காரிருளில் இருந்த தேவனுடைய ஜனங்கள் அன்னைக்கு என்ன பண்ணப்பட்டாங்க? வெளிச்சத்துக்கு எப்போ வர்றாங்கன்னா பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிச்ச பிறகுதான் வருவாங்க. அப்ப பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அங்கேருந்து விடுதலையாகி செங்கடல் என்னும் பெரிய ஆபத்திலிருந்து விடுதலையாகி அங்க உடனே கானான்ங்கிறதுக்கிட்ட வந்துட்டாங்கன்னா வரல. அப்ப கானான் தேசம் அப்படின்னாலே, கானான்னாலே நம்மளுக்கு தெரியும். கானான்னாலே என்னது? ஆவிக்குரிய அர்த்தம். ஆவிக்குரிய அர்த்தம் கேட்கிறேன். பரலோக கானான் வசனமே இருக்கு. அப்ப பரலோக கானான்ங்கிறது எதற்கு அடையாளமா இருக்குது நம்மளுக்கு? பரலோகத்துக்கு. அப்ப பரலோகம் போகணும்னா இந்த பாலைவன யாத்திரையில நாம அப்படியே நடந்து இந்த மாமிச ஜீவியத்துல நடந்து போயினோம்னாதான் பரலோகத்துக்கு போகலாம். அப்ப எகிப்து என்னும் இந்த உலகத்திலிருந்து, காரியங்களிலிருந்து நாம் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அநேக பலிகளை பாலைவனத்துல செலுத்தி தொடர்ந்து நம்ம போய் பாருங்க, செங்கடலை கடந்த பிறகு யோர்தான் நதியும் கடந்தாதான் எங்க போக முடியும்? கானானுக்குள்ள போக முடியும். கானான் எது? பரலோகம். நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிற மற்ற இந்த சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிற விசேஷ விதமா இந்த சத்தியத்துல வர்றவங்களுக்கு மட்டும்தான் 1,44,000 பேருக்கான வாய்ப்பு இருக்க ஒழிஞ்சு வேற அடிச்சு சொல்றேன் நான், வேற யாருக்கும் இந்த 1,44,000 பேருக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புல இந்த 1,44,000 பேருக்கு தேவன் கொடுக்கக்கூடிய மகிமை என்னது? என்ன மாதிரியான தகுதியை கொடுக்க போறாரு? கனம், மகிமை, சாகாமை. இது என்ன மாதிரி பொசிஷன் இது? அதாவது பிதா கிறிஸ்துவ வலது பக்கத்துல அவருடைய சிங்காசனத்துல அமர்த்தினது போல கிறிஸ்துவினுடைய மகிமையான அந்த சிங்காசனத்துல அமரக்கூடிய 1,44,000 பேர். விசேஷ விதமான இந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் இல்ல. உலகத்துல கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இல்ல. அப்ப இந்த 1,44,000 பேர் ஆகணும்னா இந்த சத்தியத்தை கத்துக்கிட்டு அதன்படி வாழலன்னா இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பே அவங்களுக்கு இல்லைன்னே வச்சுக்கோங்க. அப்படி இந்த சத்தியத்துக்குள்ள வந்து அதற்கேற்ற ஜீவியத்துல நம்ம தொடர்ந்து எங்க போக வேண்டியிருக்கு? பரலோகம். பரலோகம் போவதனுடைய நோக்கம் என்னன்னா நாம் அந்த 1,44,000 பேர்ல ஒருத்தர் ஆகணும். இன்னும் சொல்ல போனா இந்த 2000 வருஷமா யாரை மட்டும்தான் தேவன் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காருன்னா இந்த 1,44,000 தான். திரள் கூட்டம் கூட இல்ல. அப்ப திரள் கூட்டத்தை தாண்டி உலக கிறிஸ்தவத்துல என்னென்னமோ இருக்குது. கடவுளே அறியாத, பிதாவையும் குமாரனையும் அறியாத தன்மையில எல்லாம் நிறைய கிறிஸ்தவம் இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா உலக ரட்சிப்பு தான். அப்போ உலக ரட்சிப்பு, அதுக்கப்புறம் திரள் கூட்டம், அதுக்கு மேலான ஒரு ஆசீர்வாதம் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா, அப்ப இந்த 1,44,000 பேர்ல ஒருத்தர் ஆகணும்னா இந்த விசேஷ விதமான இந்த ஆழமான சத்தியத்தை கேட்கலன்னா, அதனாலதான் இந்த சத்தியத்தை கேட்கிறவங்களுக்கு தான் தலைச்சன் பிள்ளை ஆவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு யாக்கோபு 1:18 கிளியரா படிச்சிட்டோம். சரிங்களா? இன்னொரு விஷயம் சொல்றேங்க. இந்த சத்தியத்தெல்லாம் இவ்வளவு நாள் கேட்டுக்கிட்டு இருந்தோம் இல்லையா? இப்ப இன்னைக்கு ஒரு பாடத்துக்குள்ள நம்ம இன்னும் கடந்து போகல. ஒருவேளை நம்ம கடந்து போனோம்னால இன்னையோட பாட முடியுமான்னு தெரியல. அடுத்த கூடுகையில தான் முடியும்னு நினைக்கிறேன். ஒரு சில இன்ட்ரோக்காக நம்ம புரிஞ்சு கொள்றதுக்காக நான் சொல்ல வரேன். இந்த ஆசரிப்பு கூடாரம் பாடத்துக்கு அப்புறம் நம்முடைய பாடத்தினுடைய லெவல் இருக்கு இல்லையா, படிநிலை வேற லெவலா இருக்கும். இப்போ வந்து நம்ம உங்களுக்கு இந்த ஆசரிப்பு கூடாரம் வரையும் ஒரு அடிப்படையான ரொம்ப ஒரு 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 5வது வரையும் படிக்கக்கூடிய நிலைமையில் உள்ள சத்தியங்களை தான் உங்களுக்கு எடுத்து கூறியிருக்கும். சரிங்களா? இதுக்கு மேல உள்ளதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆனது. இனிமே பார்க்க போறதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ். தீர்க்க தரிசனத்தை பார்க்க போறோம். இன்னும் புரிய முடியாதெல்லாம் ஈஸியா புரிஞ்சிடும். ஆனா இதுவரை பார்த்த பாடங்கள் இருக்கு இல்லையா, இதை நீங்க மைண்டுக்குள்ள வைக்கலன்னா அதெல்லாம் ஒண்ணுமே புரியாது. நான் அதனாலதான் சொல்றேன், இதை நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும். இப்ப இன்னைக்கு நம்ம பாருங்க, இன்னைக்கு
பஸ்கா ஆட்டுக்குட்டி யாருக்காக அடிக்கப்பட்டதுன்னு பாடத்திலே எடுத்தோம். ஆனா இப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு? இப்ப நம்மளுக்கு விளக்கமா இல்ல. அன்னைக்குதான் ரொம்ப விளக்கமா சொன்னது. அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா அல்லேலூயா எல்லாம் சொன்னீங்க, சரிங்களா? ஆனா அந்த அல்லேலூயா சொன்னது பரலோகம் போறதுக்கு முன்னாடியே இங்க என்ன ஆயிடுச்சு? மறந்து போச்சு, சரிங்களா? அப்ப ஏன்னா இந்த முழு சரீரத்துல தேவன் சொன்ன அந்த சத்தியத்துக்குள்ளாக நம்ம மைண்ட்ல உருவாக்கி வச்சிருக்கிற அந்த சிந்தை இருக்கு இல்லையா, மைண்ட், அது மட்டும் தாங்க பரலோகத்துக்கு போகுது. இந்த தலையில இருந்து தலைமுடியில இருந்து பாதம் வரையும் இருக்கிறதுல எதுவுமே போகாது. உங்க பேர்ல என்னென்ன எழுதி இருக்குது? சொத்து சுகம்லாம் இருக்குல்ல, வீடு, ரோடு, காடு, வயல்லாம் இருக்குல்ல, எதுவுமே பரலோகம் போகாது. சரி, உங்க மனைவி, உங்க கணவர் பரலோகம் போவாரா? நீங்க பரலோகம் போறீங்கிறதுக்காக உங்க கணவர் போயிடுவாரா? இல்ல கணவர் போறாங்கிறதுக்காக மனைவி போக முடியுமா? இல்ல உங்க பிள்ளைகள் போக முடியுமா? இல்ல உங்க தாத்தா போக முடியுமா? உங்க அப்பா போக முடியுமா? யாரும் இல்ல. நீங்க மட்டும்தான் இதுல கிளியரா உங்க மைண்டுக்குள்ள ஏற்றிருந்தீங்கன்னா போக முடியும். மற்றவங்களெல்லாம் என்ன பண்ண முடியாது. எனக்காக கொஞ்சம் அப்படின்னாலும் இல்ல, இன்னொன்னு அவங்களுக்கு சத்தியம் கொடுத்தாச்சு, அவங்க வரட்டும், அவங்க இது பண்ணட்டும் அப்படின்னு தான், சரிங்களா? 10 கண்ணீர் உவமையில பாருங்க, எண்ணெயை கொடுங்க ஐயான்னு கேட்டா புத்தி இல்லாதவங்க, புத்தி உள்ளவங்க என்ன சொல்றாங்க? சுயநலவாதி மாதிரி பேசுறாங்க. பார்த்தாம போயிரு, நீங்க போய் கடையில வாங்கிக்க. இது கரெக்டா? சுயநலம் மாதிரி இருக்கா இல்லையா? சுயநலமா அது? ஏன்னா அவங்க உங்களுக்கு தேவையான எண்ணெய் ஆகிய பரிசுத்தாவியை அவங்க தான் சம்பாதிக்கணும். நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். இப்ப இந்த பாடத்தெல்லாம் உள்வாங்கி மைண்டுக்குள்ள வச்சிருக்கிறேன். என் மைண்டுக்குள்ள இருக்கிற அந்த சிந்தை மட்டும்தான் பரலோகம் போகுது. அது புது சிருஷ்டியா. நான் மைண்டுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சொல்லுறத நீங்க உள்வாங்கணும். அதை உள்வாங்கும் போது நீங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். தொடர்ந்து வேத ஆராய்ச்சிக்குள்ள போகணும். அதை சம்பாதிச்சு நீங்க உங்களுக்கு தேவையான விளக்கு எறிவதற்கு பாத்திரத்துல என்ன வேணும்? எண்ணெய் வேணும். விளக்கு எதை குறிக்குது? பைபிள். பைபிள்ங்கிற அந்த விளக்கினுடைய வெளிச்சத்துல சத்தியம் நம்மளுக்கு தெரியணும். பைபிள் எல்லா கையிலும் இருக்கு, ஆனா எல்லாருக்குமே மூடிப்பட்டு முத்திரிக்கப்பட்டிருக்கு. அது விளக்கு வெளிச்சம் எரியணும்னா என்ன வேணும்? எண்ணெய்ங்கிறது எது? அப்ப தேவனுடைய ஆவி இருந்தாதான் இந்த விளக்கு எரியும். அப்ப அவங்கவுங்க தான் இந்த எண்ணெய அவங்கவுங்க சரீரத்துல சேர்த்து வச்சுக்கணும், சம்பாதிச்சு வைக்கணும். வாய்ப்பு கிடைக்கிறத சம்பாதிச்சு வைக்கணும். இப்ப பாருங்க, 110 பேர் வந்தாங்க என்னும் பொழுது நம்ம முதல் கூடுகையில. இந்த சம்பாதிச்சு வைப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களா எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு 15 பேர் தான். மற்றவங்க என்ன ஆனார்கள்? ஆண்டவர் கூட கேட்கிறாரு, மற்றவங்க என்ன ஆனார்கள்? அவங்கவுங்க அவங்க வழியை பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்ப இதுதான் என்னன்னா, நம்ம சம்பாதிச்சு வச்சிருந்தோம்னா தான் இந்த எண்ணெய் புத்தி உள்ளவர்களை ஆண்டவர் 2ஆம் வருகையிலே வரும் பொழுது இதோ மணவாளன் சொன்னவனே நம்ம என்ன பண்ண முடியும்? விளக்கை கொளுத்தி நம்ம பார்க்கும் பொழுது இது மணவாளன் தானா? ஏன்னா மணவாளன் வேடத்துல யாரும் வரலாம், அந்த கிறிஸ்துவம் வரலாம். விளக்கு எரியாம நம்ம இவர் தான் ஆண்டவர் நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்க முடியுமா? அப்போ வசனம் சொன்னிச்சுன்னா தான் விளக்கு எரிஞ்சு வசனத்துக்குள்ளாக தான் ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கிறாரா இல்ல வரலையா, வரப்போறாரா, இது எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அப்ப ஏற்ற காலத்துக்கான ஏற்ற சத்தியத்தினுடைய வெளிச்சங்கள் நம்மளுக்கு இருக்கணும். 1ஆம் வருகையில ஆண்டவர் என்ன பண்ணாரு பாருங்க. வந்தாரு, யார்கிட்ட வந்தாரு? இந்தியாவுக்கா வந்தாரு? எங்க வந்தாரு? இஸ்ரேல் விட்டு வெளியே எங்கேயாச்சும் வந்தாரா? அவர் சொல்லும் போது கூட இஸ்ரேல் காணாம போன அந்த 12 கோத்திரத்துக்கு தான் வந்த ஒழிஞ்சு ஒரு கானானிய ஸ்திரீ கேக்குது, ஐயா ஐயான்னு கெஞ்சிக்கிட்டு வருது. ஏதாவது செய்யணும்னு நினைச்சாரா? நான் காணா போன ஆடுகளுக்கு தான் செய்வேன் சொல்றார் ஆண்டவர் அந்த இடத்துல. நான் அந்த அப்பத்தை எடுத்து, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடலாமா? அப்ப பிள்ளைகள் யார்? நாய் யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். நாய் யாரு? இது யார் சொன்னது? நான் சொல்லல. யார் சொன்னது? யார் சொன்னது? நாய். அதுதான் லாசர் ஐஸ்வர்யான்ல பாக்குறோம். லாசர் யார் நிலைமையில இருக்கிறார்? நாய் நிலைமையில. ஆனா அந்த ராஜரீகமா சூப்பரா வந்துகிட்டு இருந்த யாரு? அந்த இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க மத்தியில தான் வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார், அந்த சத்தியங்கள்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனா அவங்களுக்கு புரிஞ்சிச்சா? இவர் தான் கிறிஸ்துன்னு ஏற்றுக்கொண்டார்களா? அவங்க தான் கொண்டு போட்டது. அன்னைக்கு எதிர்பார்த்தது யாருங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவருடைய முதல் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் யாரு? யூதர்களும் இஸ்ரேலர்கள் தான். அவர்கள் நடுவுல தான் வந்து நிக்கிறாரு. ஆனா என்ன பண்ணிட்டாங்க?
இல்லையா அவங்க சொல்றாங்க. இல்ல இல்ல அவர் இங்க பாருங்க, அவங்க எதிர்பார்த்த மாதிரி தான் வந்தாங்க. சும்மா ஒரு சில விஷயத்தை பாருங்க. இந்த 3 ஞானிகள் வர்றாங்கல்ல, சாஸ்திரிகள், அவங்க வந்துட்டு நேரா எங்க போனாங்க? எங்க தேடினாங்க? இல்ல, நேரா எங்க போனா? ஏரோதனுடைய அரண்மனை. சாஸ்திரிகள் வந்து சொன்ன உடனே வேதவாதர்களும் இந்த பரிசேஷர்களும் எடுக்கிறாங்க. மீக 5ஆம் அதிகாரத்தை பாக்குறாங்க. அவர் பெத்லஹேம்ல பிறக்கணும், இந்த காலகட்டத்துல தாங்க பிறக்கணும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இஸ்ரேலுக்கு தெரியாமையா வந்தாரு? பெத்லஹேம்ல தான் வருவார். இஸ்ரேலை ஆளுகிற அந்த நியாயாதிபதி பெத்லஹேமிலே பிறப்பார். மீக 5ஆம் அதிகாரத்துல கிளியரா இருக்கு. அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அவங்க விரும்புற மாதிரி அங்க நடக்கல. அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்த ஆலயம் இது, சாலமோனு ஏரோதும் கட்டி வச்சாங்க. அதுல வியாபாரம் பண்ணும் சாட்டை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா நம்ம வியாபாரத்தை கெடுத்துருவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாங்க, உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு விரட்ட ஆரம்பிச்சாங்க. பிரச்சனை என்னன்னா, ஆவிக்குரிய ரீதியில் அவங்க எதிர்பார்க்கல. அவங்க மாமிச ரீதியான அவங்களுடைய செல்வாக்குகள் பொருளாதாரம்லாம் அழிகிற மாதிரி நிறைய வேலையை பண்ணிவிட்டாரு. அதனாலதான் இவர் நமக்கான ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு மெசியாவாக இருந்தாலும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாம கொலை பண்ணாங்க. சரிங்களா? இது அன்னைக்கு நடந்த நெல். இப்ப 2ஆம் வருகையில யார் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க? தலைச்சலம். இப்ப 2ஆம் வருகையை யார் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இந்த உலகத்துல? அவங்க எதிர்பார்த்து இன்னைக்கு வரையும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க முத வருகைய. இன்னைக்கு வரையும் அவங்க கண்டுபிடிக்க முடியல. அவங்கள விட்டுருங்க. இப்ப நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போறேன்னு யாருக்கிட்ட சொல்லிட்டு போனார்? அந்த சீசர்கள். அதனுடைய சூழ்நிலையில இன்னைக்கு ஆண்டவருடைய 2ஆம் வருகையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாரு? சீசர்கள்னா விசேஷ விதமா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலம் ஆர்சி எதிர்பார்க்கலையா? சொல்லுங்க. எதிர்பார்க்கிறாங்கல்ல. அதாவது உண்மை கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல, அவங்க ஈசா நபின்னு எதிர்பார்க்கிறாங்க. நியாயாதிபதி அவர் தானே எதிர்பார்க்கிறாங்க. முஸ்லீம் விட்டுருங்க, மெயினா அவங்க கூட ஒரு எதிர்பார்க்கிறாங்கிறதுல. அப்ப மொத்தத்துல மெயினா கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஆண்டவர் 2ஆம் வருகையில வருவார், நியாயம் தீர்ப்பார் அப்படிங்கறத எதிர்பார்க்கிறாங்க. நீங்க சொன்ன உண்மை கிறிஸ்தவர்களும் எதிர்பார்க்கிறாங்க. அன்னைக்கு உண்மை கிறிஸ்தவர்கள் யாரு? மீன் பிடிக்கிறவங்களும் பாவிகளும். இவங்க மட்டும்தான் கிறிஸ்துவோட இருந்தவங்க. அதே மாதிரிதான் 2ஆம் வருகையிலையும் முழு கிறிஸ்தவம் 600 கோடி பேர் இன்னைக்கு இருக்கிறோம். ஆர்சி, சிஎஸ்ஏ, பெந்தகோஸ்தேன்னு எல்லாமே யாரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? சரிங்களா? ஆனா சிலர் மட்டுமே, பெரிய அறிவாளிலாம் இல்ல, பெரிய ஞானியெல்லாம் இல்ல, பெரிய ராஜாவெல்லாம் இல்ல, அற்பமா எண்ணப்பட்ட சிலரை மட்டும்தான் ஆண்டவருடைய 2ஆம் வருகையை சரியான முறையில் வேத ரீதியாக நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, வருவாரா வரமாட்டாரா, வந்து என்ன செய்வாருங்கிறதுலாம் அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அப்ப ஏற்ற காலத்துக்குரிய ஏற்ற சத்தியத்துல நாம் வழி நடத்தப்படுவதற்கு நம்ம இதுவரை எடுத்த பாடம் வந்து ஒரு அடிப்படை தான், ரொம்ப அடிப்படை. இது எப்படி சொல்றதுன்னா, அஸ்திவாரம்னு வச்சுக்கணும். அஸ்திவாரம் போட்டுட்டா வீடு கட்டிட்டேன்னு அர்த்தமா? அஸ்திவாரம்னா என்னது? மண்ணுக்கு கீழே போடக்கூடிய அந்த பெல்ட், அந்த பில்லர், மண்ணுக்கு கீழே பேஸ் மட்டம். சூப்பர் வார்த்தை. பேஸ் மட்டம் தான் என்னது? அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்துக்கு அப்புறம் பில்லர் எழுப்பி, செவர் எழுப்பி, ரூஃப் போட்டு, கதவு போட்டு, ஜன்னல் போட்டு, எல்லாம் பெயிண்ட் கிண்டெல்லாம் அடிச்சு முடிச்சாதான் அது பில்டிங். இப்ப நம்ம இதுவரை நாங்க சொல்லி கொடுத்திருக்கிற இந்த பாடங்கள், இப்ப ஆசரிப்பு கூடார வரையும் தான் அதை நாங்க ஒரு லெவல்ல வச்சிருக்கிறோம். பேஸ்மெண்ட் தான். அப்ப இனிமே பில்லர் எழுப்பி ரூப் போட்டா எப்படி இருக்குன்னு பாருங்க. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு அட்வான்ஸான பாடத்துக்குள்ள நம்ம போக போறோம். சரிங்களா? அதுக்கு இதுதான் கடைசி பாடம். எது? ஆசரிப்பு கூடாரங்கிறது தான் கடைசி பாடம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை மையப்படுத்தின ஒரு பாடத்துல இப்ப கொஞ்சம் நம்ம ஒரு சில, இப்ப ஏற்கனவே எவ்வளவு 34 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஒரு மணி நேரம் முடிஞ்ச வரையும் நம்ம கவர் பண்ண பார்ப்போம். சரிங்களா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, வசனத்தின் அடிப்படையில் உள்ள காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு, அங்க என்ன நடந்துச்சு, அதற்கான காரியங்கள்லாம் என்னன்னு பார்த்துவோம். ஒருவேளை அடுத்த கூடுகையில வசனம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில வசனத்தை நிச்சயமா பார்க்க போறோம்.
ஒவ்வொன்றுக்கும் ஆழமான சத்தியத்தை கிளியரா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது எங்கே கட்டப்பட்டதுன்னு தெரியுங்களா? எகிப்தை விட்டு செங்கடலை விட்டு கடந்து வந்த பிறகு கானானுக்கு போறதுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட அமைக்கப்பட்ட, கட்டப்பட்டங்கிறத காட்டிலும் அமைக்கப்பட்ட ஒரு கூடாரம். அதுக்கு பேர், சூப்பரான பேர் என்னன்னா கூடாரம். சரிங்களா? ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கும் போது தேவன் வாசம் செய்வதற்காக, ஆசரிப்பதற்காக அந்த முறையின்படி செய்யப்பட்டிருக்கிற ஒரு கூடாரம். இந்த கூடாரம் எப்படிப்பட்ட ஒரு கூடாரம் பார்த்தீங்கன்னா, எகிப்துல கட்டப்படல, அதே நேரத்தில் கானான்ல போய் அங்கே கட்டப்படல. எங்க? பாலைவன யாத்திரையில. இப்ப அல்டிமேட்லி இந்த பாலைவன யாத்திரை எங்க போய் சேர்றதுக்கு? கானானை போய் சேர்வது. கானான்ங்கிறது எதற்கு அடையாளம்? அப்ப பரலோகம் போவதற்கு தேவன் இந்த பூமியில இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே வாசம் செய்வதற்கு ஒரு கூடாரத்தை அமைக்க சொன்னார். அந்த கூடாரத்தின் அமைப்புக்குள்ளாக தான் நான் உங்ககிட்ட வாசம் செய்வேன்னு சொன்னார். சரிங்களா? அப்ப இந்த கூடாரத்தின்குள்ளாக அவர் வாசம் செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தெல்லாம் இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரையறையாக செய்ய சொன்னார். அப்படி செய்வதற்கு விசேஷ விதமா 2 இன்ஜினியர்ஸ். என்ன யாரு இன்ஜினியர்னா? யாரு? சரிங்களா? பிளான் போடுறவருங்கிறத காட்டிலும் நீங்க வீடு கட்ட சொல்றவங்க யாரு? நம்ம என் இடத்துல வீட கட்டையான்னு சொல்லுவோம். கட்டையான்னு சொன்ன உடனே நம்ம யார்கிட்ட போய் சொல்லுவோம்? இன்ஜினியர்கிட்ட சொல்லுவோம். இப்படிதான் இந்த இடத்துல ரூம் வேணும், இப்படி வேணும், இப்படி வேணும், இந்த ஏரியாவுக்குள்ள இப்படியாச்சும் பண்ணி கொடுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜினியருக்கு கொடுப்பாங்களா? அப்படி கொடுத்தவொடனே அவர் என்ன பண்ணுவாரு? ஓகே, இப்படி இப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கரெக்டா ஒரு பிளான் போட்டு அதை ஒவ்வொன்றா கொத்தனாரு, ஆசாரி, மேஸ்திரி இவங்களெல்லாம் வச்சு, கட்டுக்கம்பி கட்டுறவங்களெல்லாம் வச்சு என்ன பண்ணுவார்? அந்த வீடை கட்டுவார். வீடை கட்டி முடிச்சவொடனே, நான் கவனிங்க நல்லா, வீடை கட்டி முடிச்சவொடனே அந்த வீட்டில் அவர் வாசம் செய்வாரா? எல்லாத்தையும் செஞ்சு கதவு பூட்டெல்லாம் ரெடி பண்ணி இந்தாங்க சாவி அப்படின்னு கொடுத்துட்டு யார்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார்? வீட்டு ஓனர்கிட்ட கொடுத்துட்டு யார் போயிடுவார்? இன்ஜினியர் போயிடுவார். அப்ப வீட்டு உரிமையாளர்களுக்கு உரியதுதான் அந்த வீடு. நல்லா கவனிச்சுக்கங்க, அந்த வீட்டு உரிமையாளர்களுக்கு தான். இடையில வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் இங்க உரிமை இல்லை. இப்ப பாருங்க, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு யாத்திரையாகமம் 31ல 2 முதலே படி, 2 முதல் 6 வசனம். 111 யாத்திராகமம் அதிகாரம் 31 வசனம் 2 நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகள் செய்கிறதற்கும் மற்றும் சகல வித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். தொடர்ந்து 11 வரையும் படிச்சு. முதல் இன்ஜினியர் யாரு? பெசலெயேல், யூதா கோத்திரத்துல. படிங்க அப்புறம். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள ஐசாமாயின் குமாரனாகிய அகோலியாவையும். பாருங்க, 2 பேர் இன்ஜினியர், 2 இன்ஜினியர். ஒன்னு யாரு? பெசலெயேல், இன்னொன்னு அகோலியா. படிங்க. அவனோடு துணையாக கூட்டினது மன்றி ஞான இருதயம் உள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அறிகிறேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் அது மேலுள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்தில் உள்ள சகல பனிமுட்டுகளையும் மேஜைகளையும் அதன் பனிமுட்டுகளையும் சுத்தமான குத்து விளக்கையும் அதன் சகல கருவிகளையும் தூபபீடத்தையும் சகல பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாகத்தையும் ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். பாத்தீங்களா? இந்த 2 இன்ஜினியர்ஸ் தான் தேவனுடைய ஆவி அவர்களுக்கு ஞானத்தையும் அந்த புத்தியும் கொடுத்து இப்படி இப்படி செய்யணும், இப்படி இப்படி செய்யணும்னு அவங்களா கூட செய்யல.
எதனால செஞ்சாங்க? தேவனுடைய ஆவி அவர்கள் மேல் பொழியப்பட்டது. அந்த ஞானத்துல அவங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாங்க. ஆனா அதுக்குள்ள உள்ள போய் வேலை செய்வதற்கும் அதுக்கான ஆராதனை முறைமைக்கான காரியத்திலே செயல்படுவதற்கும் இவர்களுக்கு அதிகாரம் இருந்துச்சா? இந்த ரெண்டு பேருக்கு யாருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குங்க? லேவியர்கள். நீங்க அந்த படத்தை எடுத்துக்கீங்க. இந்த படத்தை கொஞ்சம் பாருங்க. லேவியர்கள் இந்த வெளியில சுற்றுச்சுவர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள உள்ள ஏரியாவில் லேவியர்கள் வேலை பார்க்கலாம். சரிங்களா? இந்த சுற்றுச்சுவரை சுத்தி ஏறக்குறைய ஒரு எத்தனை கிலோமீட்டர்னா 1.5 கிலோமீட்டர். நல்லா கவனிங்க. இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஏரியா வந்து ஏறக்குறைய 100 அடி நீளம், 50 அடி ஆகலாம். சரிங்களா? அப்ப சும்மா மைண்ட்ல ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு வராது. 100 அடிங்கிறப்ப எத்தனை? 3. ஆமா, அதுக்கு மேலதான் வரும். ஓகே. ஏன்னா 1 மீட்டருங்கிறது 3 அடி. 1 மீட்டர்னா 3 அடி. அப்ப அதுல நீங்க கணக்கு பண்ணிக்கீங்க. அதாவது 100 மீட்டர்னா ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு. அதுல ஒரு 3ல 1 பங்கு தான். ஃபுட்பால் கிரவுண்ட்ல 3ல 1 பங்கு. இது எப்படி எடுத்துக்கலாம்னா வாலிபால் இல்ல பேஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்குல்ல, அதோட கொஞ்சம் பெருசா இருக்கு. பேஸ்கெட் பால் கிரவுண்ட் பார்த்துருக்கீங்களா? அந்த சைஸ்ல தான் இந்த ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தி இப்படி ஒரு சுற்றுச்சுவர். இந்த சுற்றுச்சுவருக்குள்ள வேலை செய்வதற்கு லேவியர்களும் ஆசாரியர்களும் மட்டும்தான் உள்ள வரலாம். சரிங்களா? அப்ப அந்த சுற்றுச்சுவர்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் கிழக்க மேற்க மேற்க கிழக்கு மேற்கு எங்க இருக்குன்னு தெரியல. இந்த ஊர்ல இது கிழக்கு, அப்ப இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. அப்ப 3 கோத்திரமா, எத்தனை கோத்திரமா? 3 கோத்திரம். இங்கிட்டு தெற்க ஒரு 3 கோத்திரம், மேற்க ஒரு 3 கோத்திரம், வடக்க ஒரு 3 கோத்திரம், கிழக்க ஒரு 3 கோத்திரமா சுற்றியும் 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்கிட்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம்னா எவ்வளவு வரும்? நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் கிழக்குனா உங்க ஊர் வச்சுக்கலாமா? சரி, ஓகே. 4 கிலோமீட்டரா? சரி, பாதி தூரத்துக்கு அங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லாம் அங்கிட்டு தாண்டி. ஒரு கருத்துக்காக சொல்றேன். இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஆரோக்கியபுரம்லாம் தாண்டி இங்கிட்டு அப்படி வச்சுக்கலாமா? இங்கிட்டு வந்தோம்னா எது வச்சுக்கலாம்? அந்த டோல்கேட், டூல்போத். அவ்வளவு தூரத்துல பாளையம் இறங்கியிருப்பாங்க மற்ற கோத்திரத்தார். சரிங்களா? இதுல இந்த ஆசரிப்பு கூடாரம் நடுவுல இருக்கும். சரிங்களா? நடுவுல இருக்கும். இதுல லேவியர்களும் ஆசாரியர்கள் மட்டும்தான் உள்ள வந்து வேலை பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா தான் ஆவிக்குரிய அர்த்தம் என்னங்கிறது புரியும். சரிங்களா? இப்ப இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்குள்ள உள்ள போனோடனே உதாரணத்துக்கு இதுதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சுற்றுச்சுவர்னு வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்டிங்கா சொல்றேன். நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே எதுக்கு என்ன இருக்கும்? பலிபீடம். என்ன இருக்கும்? பலிபீடம் இருக்கும். சரிங்களா? இல்ல அவசரப்படாது. இப்ப அந்த பலிபீடம் இருக்கும். பலிபீடத்தை தாண்டின பிறகு, உதாரணமா அந்த என்ட்ரன்ஸை தாண்டின பிறகு பலிபீடம் அங்க இருக்குன்னா அதை தாண்டி இங்க தண்ணி தொட்டி. இதுக்கப்புறம் தான் ஆசரிப்பு கூடாரம் ஸ்டார்ட் ஆகும். இப்ப பாருங்க, இந்த சுற்றுச்சுவருக்குள்ளாக தான் எது இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் உள்ளரிக்க நுழைஞ்ச உடனே பலிபீடம். இந்த பாருங்க பலிபீடம், இந்த இடத்துல இதான் பலிபீடம். பலிபீடத்துக்கு அப்புறம் தண்ணி தொட்டி. சரிங்களா? இதை தாண்டி தான் இந்த ஆசரிப்பு கூடாரம். இந்த மாதிரி பிரவுன் கலர்ல போட்டுருக்குல்ல, இதுக்கு பேரு தான் ஆசரிப்பு கூடாரம். ஆனா இதை சுத்தி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தி என்ன இருக்குங்க? பிரகாரம் உள்ளரிக்க இருக்கு. இது எல்லாமே பிரகாரத்துக்குள்ளதான் பலிபீடமும் தண்ணீர் தொட்டியும் இருக்கு. இத சுத்தியும் ஒரு சுற்றுச்சுவர் இருக்கு. இதனுடைய ஹைட் பாத்தீங்கன்னா 7.5 அடி. 7.5 அடினா இவ்வளவு இருக்குமா? அப்ப உள்ள என்ன நடக்குதுங்கிறது யாருக்காவது தெரியுமா? பக்கத்துல இருந்தாலே தெரியாது. முழு இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவு தூரத்துல இருக்கிறாங்க? ஏதாச்சும் உள்ள இருக்க நடக்கிறது தெரியுமா? என்ன நடக்குதுன்னு தெரியாது. புகை மண்டலம் வந்துருச்சுங்க அப்படி, அதுதான் தெரிஞ்சுக்க முடியும். வேற எதுவும் உள்ள நடக்கிறது தெரியாது. என்னது? அதாம்மா, இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே அந்த இஸ்ரேலினுடைய 12 கோத்திரம் தூரமா இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்போ உள்ள நடக்கிறதுல கூட இந்த லேவியர்களுடைய வேலை என்னன்னாக்க, இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சுற்றுச்சுவர்ல இங்க ஒரு 20
இங்க வந்து 10 தூண், இருபது தூண், இங்க 10 தூண், இந்த பக்கத்து 20 தூண். அதாவது கிழக்கிலும் மேற்கிலும் 10 தூண். கிழக்கு வழியா தான் உள்ள போகலாம். வடக்கையும் மேற்கையும் 20 தூண். சரிங்களா? அதாவது 100 அடி அகலம், இது 10 அடிங்கிறப்போ 50 அடி. இதுதான் நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் மைண்ட்குள்ள வச்சுக்கணும். அப்ப இதுக்குள்ள யார் போய் வேலை பார்க்கலாம்னா லேவியர்கள் தான் இதெல்லாம் எடுத்து அடுக்கணும். இது வந்து டெம்பரவரி கூடாரம். இந்த ஆடு மேய்க்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? டென்ட் போடுவாங்க. டக்குன்னு போட்டுட்டு வாங்கல என்ன பண்ணுவாங்க? அங்கே உள்ள புல்லெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படி இப்படின்னு என்ன ஆயிடுவாங்க? டக்குன்னு எல்லாத்தையும் வண்டியில ஏற்றுவாங்க, அடுத்த ஊருக்கு போவாங்க. இங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம்னு ஒரு விஷயம், மேகம் வந்து அப்படியே நிற்கும், நிழல் ஆடிக்கிட்டு இருக்கும். அந்த மேகம் அப்படியே வந்து நின்றுட்டுனா அங்கேயே ஆசரிப்பு கூடாரத்தை போட்டுறணும். ஒருவேளை மேகம் அது ஒரு நாள் கூட நிற்கும், 2 நாள் நிற்கும், ஒரு வாரம் நிற்கும், ஒரு மாசம், ஒரு சில நேரத்தில் 3 மாசம் 4 மாசம் கூட அப்படியே நின்று இருக்கு. அப்படி 3 மாசம் நிக்கிற வரையும் அங்கேயே கூடாரத்தை போட்டு சுத்தி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாளையம் விளங்கி அப்படியே இருப்பாங்க. அது நவர ஆரம்பிக்குதுன்னு லேவியருடைய முதல்ல லேவியர் ஆளுகளை வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு வண்டி இருக்கும், அதுல எல்லாம் இந்த தூண்கள் எல்லாம் எடுத்து அடுக்குவாங்க. இது வெள்ளை திரை, இது மஞ்சள் கலர்ல இருக்கு, பிரிண்ட் அவுட் போட்டு இதா இருக்கு. வெள்ளை கலர்ல திரை, அதுல கொக்கி வச்சு இழுத்து வச்சு அங்க கயிறு மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க அந்த தூணு சைடு வால். சரிங்களா? அது துணியினால் செய்யப்பட்டதுதான் அந்த வெள்ளைத்திரை. இதெல்லாம் எடுத்து அடுக்குவாங்க. அப்புறம் பலிப்பீடத்தை அப்படியே அந்த கம்பு அந்த இதெல்லாம் எடுத்து தனித்தனியாக அடுக்குவாங்க. தண்ணீர் தொட்டி அடுக்குவாங்க. அப்புறம் ஆசரிப்பு கூடாரத்துல 3 படுதா போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு கலர்ல இருக்கும். அதெல்லாம் நம்ம விவரமா அப்புறம் படிப்போம். அதெல்லாம் எடுத்து அடுக்குவாங்க. அப்ப இது எல்லாத்தையும் அடுத்து அடுக்கிக்கிட்டு மேகஸ்தம்பம் எங்க போகுதோ அது பின்னாடியே போவாங்க. அங்கே போய் நின்னோடனே திரும்ப அந்த கூடாரத்தை அங்கே போடுவாங்க. சரி, இப்ப நம்ம பார்த்தது என்னன்னாக்க இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பிரகாரத்தினுடைய காரியங்கள். அதுல இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவு தூரம், 1.5 கிலோமீட்டர் தூரம், இதுக்கு கூட என்னமா 1.5 கிலோமீட்டர் தூரத்துல பாளையம் இறங்கி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஓகே. அப்ப இந்த ஆசரிப்பு கூடாரங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புரிந்து கொள்ளுதலுக்காக நான் சொல்றேன். சரிங்களா? அதாவது ஆசரிப்பு கூடாரம்ங்கிறது இந்த பிரவுன் கலர்ல இருக்கக்கூடிய இந்த பகுதி மட்டும்தான். இது மட்டும்தான் ஆசரிப்பு கூடாரம். இதெல்லாம் சேர்த்தது என்னது? ஆசரிப்பு கூடாரம் பிரகாரம் எல்லாம் சேர்த்து மொத்தமா சேர்த்தது ஆசரிப்பு கூடாரம்னு சொல்லுவாங்க. இந்த பிரகாரம் எல்லாம் சேர்த்ததுதான் அந்த முழு டெண்டோட சேர்த்தது. ஆனா ஆசரிப்பு கூடாரங்கிறது எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்த கருப்பு கலர் தெரியுது இல்லையா, பிரவுன் கலர்ல, அதுதான் ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரம் அதாவது சுற்றுச்சுவர்ல இருந்து உள்ளரிக்க நுழையும் பொழுது 4 வகையான கலர்ல திரை இருக்கும். உள்ளரிக்க ஃபர்ஸ்ட் திரை, இந்த இடத்துல உள்ள திரை, இந்த இடத்துல உள்ள திரை 4 கலர்ல இருக்கு. ஒன்னு வெள்ளை, இன்னொன்னு ஊதா, இன்னொன்னு ரத்தாம்பரம், இன்னொன்னு சிகப்பு. ரத்தாம்பரத்துக்கும் சிகப்புக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா? ரத்தன கம்பளம் போட்டு பிரிப்பாங்கல்ல, ரொம்ப டார்க் ரெட்டா இருக்கு. சிகப்புங்கிறது ரத்தம் கலர்ல இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை கலரு? ஊதா. எழுதிக்கங்க, இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஊதா கலர்ல இருக்கும், அடுத்தது வெள்ளை கலர், அடுத்தது சிவப்பு கலர், அடுத்தது ரத்தாம்பர கலர். சரிங்களா? இந்த 4 வகையான கலர்ல உள்ள இந்த திரையை தாண்டி தான் உள்ள போகணும். அந்த பிரகாரம்ங்கிற அந்த பகுதிக்குள்ள போகணும். இந்த பிரகாரத்துக்குள்ள போனவனே எதுக்க இருக்கிறது ஏதுதான் பலிபீடம். நல்லா கவனிச்சீங்க. எல்லா பலிகளையும் ஆடு மாடு புறாவெல்லாம் பலி செலுத்துற அந்த பலிபீடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கொயரா இருக்கும். சரிங்களா? அந்த ஸ்கொயரா இருக்கிற அந்த பலிபீடத்துல 4 மூலையிலும் 4 மாட்டினுடைய கொம்பு இருக்கும். அதுல சல்லடை விரிக்கப்பட்டிருக்கும். அந்த சல்லடைக்கு கீழே நெருப்பு போட்டு எரிப்பாங்க. மேல இந்த பலி செலுத்துவதற்கான ஆடு மாடுகளினுடைய அந்த மாமிசங்களை போட்டு எரிப்பாங்க. அதான் சர்வங்க தகனப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் எங்க செலுத்தப்படும்னா இந்த பலிபீடத்துல. இந்த பலிபீடத்தின் சாம்பலை எடுத்துக்கொண்டுதான் எங்க போவாங்கன்னா பரிசுத்த ஸ்தலம் வரையும் போவாங்க. சரி, அடுத்த இருக்கிறது என்னது? ஒரு தொட்டி மாதிரி இருக்கா, அதுதான் தண்ணீர் தொட்டி. சரிங்களா? இந்த 2 விஷயத்தை, அதாவது பிரகாரத்துக்குள்ள உள்ள நுழையும் போது 4 கலர்ல திரை இருக்கும். அது என்னென்ன கலர் சொல்லுங்க? வெள்ளை, ரத்தாம்பரம், சிகப்பு, ஊதா. இந்த 4 திரையை விலக்கிட்டு உள்ள போன உடனே எதுக்கு என்ன இருக்கும்? அதாவது கிழக்குல இருந்து உள்ள நுழையும் பொழுது அங்க என்ன இருக்கும்? பலிபீடம். பலிபீடத்தை தாண்டின உடனே பிரகாரம் வெளியிலே என்ன இருக்கும்னா
தண்ணீர் தொட்டி. இந்த இடத்துல வேலை பார்க்கிறோம் அந்த குரூப்புக்கு பேர் வந்து லேவியர்கள். அந்த 12 கோத்திரத்துல இந்த லேவியர்களை மட்டும்தான் பிரகாரத்துல வேலை செய்வதற்கு தேவன் தேர்ந்தெடுத்து கொண்டார். அது ஒரு காரணம் இருக்கு, சரிங்களா? அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு ஆசாரிப்பு கூடாரம் அமைப்பதற்கு ஒரு காரணம் வேற இருக்கு. ஏன் தேவன் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை அமைத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்கல்ல, மோசே பாட்டுக்கும் அவர் பாட்டுக்கு எங்க போயிட்டாரு? செங்கடல்ல எல்லாம் தாண்டி கொண்டாந்து விட்டுட்டு அவர் எங்க போயிட்டாரு? மோசே யோசுவாவும் யுத்தம்லாம் முடிச்சுட்டு தேவனோட போய் சஞ்சரித்து கொண்டிருந்தார். கட்டளைகளை தேவன் என்னென்ன சொல்றாருன்னு கேட்கறதுக்கு மலை மேல போயிட்டார், சீனாய் மலை மேல போயிட்டார். கீழே உள்ள ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆரோனுடைய தலைமையில யார்கிட்ட சொன்னாங்க? ஆரோன் கிட்ட மட்டும் தான் சொன்னாங்க. ஆரோன் உயிருக்கு பயந்துகிட்டு என்ன பண்ணிட்டாரு? இந்த ஆளுக்கு பொண்ணு போட்டுருவாங்க, செஞ்சு கொடுக்கலன்னு சொல்லிட்டு உங்களுடைய நகையெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி அதை உருக்கி, உங்க தெய்வம் யாரு, உங்களை கூட்டிட்டு வந்த தெய்வம் யாருன்னு கேட்டா இவங்க எல்லாம் சேர்ந்து யாரு சொல்லிட்டாரு? கண்ணுக்குட்டியை உருவாக்கி கொடுத்து இதை கும்பிட்டுட்டு போங்க அப்படின்னு விட்டுட்டாரு. ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் தான். இந்த 40 நாள் அவர் சாப்பிடாம கூப்பிடாம 10 கட்டளையை வாங்கிட்டு கீழே இறங்கினா உண்மையான தேவனை விட்டுட்டு எதை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கண்டுக்குட்டி தான் எங்களை வழி நடத்தி கொண்டாந்து சொல்லி கூப்பிட்டவன மோசைக்கு கோபம் வந்து அந்த கண்டுக்குட்டியை அழிச்சுட்டு இவர்கள் மத்தியிலே வாசம் செய்வதற்கு ஒரு காரியம் வேணுங்கிறதுக்காக தேவனிடத்துல கேட்கும் பொழுதுதான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவர்களுக்கு அமைத்து கொடுக்கும்படி தேவன் ஒரு ஆலோசனை சொன்னார், சரிங்களா? அப்ப தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில வந்து வாசம் செய்வதற்கு ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாத்திரையாகமம் 25ஆம் அதிகாரத்துல 8-9 வசனம். யோசுவா அவருடைய எகிப்திலிருந்து இவருடைய ஃபாலோவர். அதாவது ஆரோன் நம்ம அதை பார்த்து அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா இந்த யோசுவாங்கிறவரு எகிப்தில் இருக்கும் போதே இவருக்கு ஒரு சீசன் மாதிரி ரெடி ஆயிட்டாரு. அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம், சரிங்களா? ஓகே. என்னம்மா? அதை விட்டுருங்க, இப்ப நம்ம அதுக்குள்ள போவேணாம். நீங்க அந்த ஏமாந்த போற ஆளுகளா நீங்க இருந்தீங்கன்னா இன்னும் இருக்கிறதையும் அவுத்து கொடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் நம்ம பேச போறதில்ல இப்ப, சரிங்களா? இப்ப நம்ம விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்கள் எதற்காக அமைக்கப்பட்டதுன்னு லிட்டரலா உள்ள ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியும். ஆவிக்குரிய விஷயத்துக்குள்ள இன்னும் போகல. அதுல நீங்க சொல்றதெல்லாம் வரும் இதுல, சரிங்களா? இப்ப லேவியர்களை ஏன் தேர்ந்தெடுத்தாருங்கிற ஒரு காலகட்டம் வரும்பொழுது அந்த பாயிண்ட்டுக்காக தான் இதுக்கு வந்தோம். லேவியர்களை தேவனே ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செய்வதற்கு தேர்ந்தெடுத்தாருன்னா, அந்த கண்ணுக்குட்டி செஞ்சோன்னே மோசே சொல்லுவார், இப்படிப்பட்ட பெரிய தப்பு பண்ணிட்டீங்களே, நம்முடைய தேவனை விட்டுட்டு கண்ணுக்குட்டியை பண்ணீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, யார் வர்றா என் பக்கம், உன்னுடைய சகோதரன் எல்லாம் வெட்டணும், கத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு ஒரே ஒரு கோத்திரம் தான் வந்துச்சு. வைராக்கியமா தன்னுடைய சகோதரர்களாகிய 12 கோத்திரத்தில் உள்ள அந்த 11 கோத்திரத்தை வெட்டி தள்ளுவதற்கு எந்த கோத்திரம் மட்டும் வந்துச்சு? லேவி கோத்திரம் மட்டும்தான் வந்துச்சு. அதனால தன்னுடைய சகோதரன் என்று கூட பார்க்காம வைராக்கியம் போன வாக்குல யாரெல்லாம் எதிர்த்து வந்தவங்களோ, அந்த கன்றுக்குட்டியை கும்பிடுவதற்கு ஏதுவான சூழ்நிலையில் இருந்தவங்களோ அத்தனை பேரையும் வெட்டி தள்ளினது யாரு? அதனால இந்த வைராக்கியம் உள்ள இந்த ஜனங்கள் தான் எனக்கு வேலைக்காரர்களா வேணும்னு சொல்லி தேர்ந்தெடுத்துக்கிட்டார், சரிங்களா? விசேஷ விதமா இந்த லேவியர்களுக்கு தேவன் எப்படி ஒரு பேரை வச்சுக்கிட்டாருன்னா, என்னுடைய தலைச்சன் பிள்ளைகளாக நான் வச்சுக்கிறேன். அதனாலதான் தசமபாகம் காணிக்கையெல்லாம் யாருக்கு போகணும்னா இந்த ஆசாரியர்களுக்கு, லேவியர்களுக்கு தான். ஆசாரியர்களுக்கு லேவியர்களுக்கும் சுயமாய் காணியாட்சி இல்லை. காணியாட்சினா சொந்தமா வயல் நிலம் இதெல்லாம் எதுவும் இல்லை. ஜனங்கள் கொடுக்குற காணிக்கையில தான் இவங்க வாழ்க்கை நடத்தணும், சரிங்களா? அப்ப இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்கள் யாருடைய வாழ்க்கையில வாழ்க்கை நடத்துறாங்கிறது அப்புறம் பார்த்துக்குவோம், சரிங்களா? இப்ப அவங்க எல்லாம் லேவியர் தானான்னு பார்ப்போம், சரிங்களா? அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம், சரிங்களா? உங்க கேள்விக்கெல்லாம் அப்புறம் வருவோம். அப்ப இந்த லேவியர்களுடைய விஷயம் எப்படி வந்துச்சுங்கிறதுக்காக சொன்னேன். அப்ப இந்த லேவியர் எங்க வேலை பார்ப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சுற்றுச்சுவருக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுக்கும் அவங்க தான் எல்லாமே எடுத்து வச்சிருது. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா தாவீது, இது வந்து எப்ப ஆசரிப்பு கூடாரம் பாலைவனத்துல 450 வருஷம் எங்க இருந்துச்சு இந்த ஆசரிப்பு கூடாரம். அதுக்கப்புறம்
40 வருஷம் பாலைவன யாத்திரைக்கு அப்புறம் 450 வருஷம் நியாயாதிபதிகள் காலம். அதுக்கப்புறம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள உடன்படிக்கை பற்றி பெலிஸ்தியர்கள் கொண்டு போயிட்டாங்க சவுல் காலத்துல. அதை திருப்பி கொண்டாடும் பொழுது தாவீது என்ன பண்ணுவாரு, ஆடி பாடி சந்தோஷத்தோட ஒரு மாட்டு வண்டியில ஏற்றிட்டு போவாரு. அதுல அந்த மாட்டு வண்டி என்ன பண்ணும், மிரள அது உழுவுற மாதிரி இருக்கும். யார் பிடிக்க போனது? அவர் எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம் மட்டும். அதுலயும் ஆசாரியர்கள் மட்டும் அதை டச் பண்ணணும். வேற கோத்திரம் போய் டச் பண்ணதான் உடனே அடிச்சிட்டாரு தேவர். சரிங்களா? அப்ப அதனாலதான் இது யார் என்னுடைய ஜனங்களா இருக்கக்கூடிய பர்டிகுலரா எப்படி இருக்கணுங்கிறதுக்காக தேவன் அவருடைய பரிசுத்தத்தை நீதியை நிலைநாட்டும் போது ஒரு சில விஷயத்தெல்லாம் செஞ்சாருன்னு நம்மளால தாங்கவே முடியாது. அவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர். ஆக அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு வேலை செய்வதற்கு இந்த லேவியர் தான் எனக்கு ஏற்றவங்கன்னு சொல்லிட்டு முடிவெடுத்தார். சரிங்களா? ஆனா இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வேலை செய்யறதுக்கு யாரை மட்டும்தான் தேர்ந்தெடுத்தான்னு பாத்தீங்கன்னா அந்த லேவி கோத்திரம். அதுலதான் யார் வர்றாங்கன்னா மோசே, ஆரோன், மிரியம், இவங்க எல்லாம் வர்றாங்க. அதுல ஆரோனுடைய புத்திரர்கள் மட்டும்தான் எதுல வேலை பார்க்கலாம்? பிரகாரத்துல லேவியர்கள். அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வேலை செய்வதற்கு ஆரோனின் புத்திரர்கள் மட்டும்தான் வேலை செய்யலாம். சரிங்களா? மோசையின் புத்திரர்கள் எல்லாம் வேலை செஞ்ச மாதிரி எல்லாம் இல்ல, பைபிள்ல இல்ல. சரிங்களா? அப்ப மோசையை பொறுத்த மட்டும் அவருக்கு தேவன் எப்படி நேம் ஸ்டார் பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் உள்ள போனா எப்ப வேணாலும் வெளியே வரலாம். அவர் முகத்தை பார்த்தாலே என்ன ஆயிரும், பயங்கரமா இருக்கும். தேவனை தரிசிச்சுட்டு வந்தாருனாலே அவர் முகத்தை பார்த்தாலே பயங்கரமா இருக்கும். அதனால நீங்க மோசே நீங்க என்ன பண்ணுங்க, முக்காடை போட்டுங்க, உங்க முகத்தையே எங்களால் பார்க்க முடியல. அதாவது தேவனுடைய தூதனை மலையில மறுரூபம், சரி மன்னிக்கும், சீனாய் மலையில அங்கே தூதனாகிய நம்முடைய மெஸ்ஸியா கிறிஸ்துவ தான் பார்த்துட்டு வர்றார். பிதாவெல்லாம் பார்க்க முடியாது, ஒரு காலம் ஒருவனும் பார்க்க முடியாது. அவரை பார்த்துட்டு வந்ததுக்கே இவரை பூமியில உள்ள அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவருடைய முகத்தை என்ன பண்ண முடியல. அதனால அவருடைய விஷயமே வேற லெவல் அப்படின்னு வச்சுக்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய ரீதியில் அப்புறம் என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். நம்ம அங்கே எழுதப்பட்டிருக்கிறத மட்டும்தான் இப்ப புரிஞ்சு கொள்ள முயற்சி பண்றோம். புரியுதுங்களா? அப்ப இந்த ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செய்வதற்கு லேவியின் கோத்திரத்தில் உள்ள ஆரோனுடைய புத்திரர்கள்ல சிலரை மட்டுமே இங்கு உள்ள போவதற்கு அனுமதித்தார். சரிங்களா? இப்ப ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வந்துடும். ஆசரிப்பு கூடாரத்துல 2 பார்ட்ஸ் இருக்கும். அதாவது நீங்க இப்ப எடுத்துக்கிறீங்க, அது சுற்றுச்சுவர்னு சொல்லிட்டேன் இல்லையா? இப்ப இந்த பாய் போட்டிருக்கிற இடத்த, இந்த பாய் போட்டிருக்கு இல்லையா, இந்த 3 பாய், அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம். இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம், இந்த பகுதி மகா பரிசுத்தமான ஸ்தலம். சரிங்களா? இப்ப இது எப்படி போட்டிருக்குன்னா ஒரு ரெக்டாங்கிள் டைப்ல ஒரு டென்ட். சரிங்களா? ரெக்டாங்கிள் இது பார்த்துருக்கீங்களா, அந்த லாரி டேங்கர்ல இந்த பின்னாடி ஒரு ஸ்கொயரா ஒரு பாக்ஸ் மாதிரி ஏற்றிட்டு வருது, அதே மாதிரிதான் நெட்டு வாக்குல. சரிங்களா? நெட்டு வாக்குல எது இருக்குது, இந்த ஆசரிப்பு கூடாரம். அது மேல 3 படுதா இருக்கு. அந்த ஒவ்வொரு படுதாக்கும் ஒவ்வொரு வகையான ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அது விசேஷ விதமா அந்த டால்பினுடைய தோல்ல கூட செஞ்சிருப்பாங்க. அந்த அந்த எது ஆசரிப்பு கூடாரத்து மேல போட்டிருக்கிற அந்த 3 படுதாவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்ப இந்த ஆசரிப்பு கூடாரம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்னு பரிசுத்த ஸ்தலம், அங்கனே ஒரு திரை, உங்க சேர் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்திலே ஒரு திரை. சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு திரை இருக்கு. எங்க பிரகாரத்துல தண்ணீர் தொட்டியை தாண்டி அங்க பலிபீடத்தை தாண்டி அந்த கேட் இருக்கு இல்லையா, அங்க உங்களுடைய கேட்டு, அந்த கேட்டுக்கிட்டே ஒரு திரை. அதுலதான் 4 வகையான கலர்ல என்ன பார்த்தோம் இருக்குன்னு பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள நுழையும் போதே ஒரு திரை இருக்குது. இதை தாண்டி உள்ளரிக்க வரும் பொழுது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம், இங்க ஒரு சேர் எடுத்து போடுங்க, இங்க ஒரு சேர், இங்க ஒரு சேர், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. சரிங்களா? அப்ப இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரும்போது அங்கனே உங்க சேர் பக்கத்திலேயே என்ன ஆகுதுன்னா ஒரு திரை இருக்கு. இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி இங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துல வரும்போது இங்க ஒரு திரை இருக்கு. சரிங்களா? புரிந்து கொள்ளுதலுக்காக தான் இந்த சேர் போடுறோம். அங்கிட்ட ஒண்ணு வச்சுக்கணும், அங்கே வச்சு. ஓகே. அந்த பின்பக்கத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளலாம் அந்த போட்டோவில். இப்போ நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே அங்கேருந்து உள்ள நுழையும் போது நல்லா கவனிங்க, அங்கேருந்து உள்ள நுழையும் போது
உங்களுடைய ரைட் சைடுல, சரி லெஃப்ட் சைடுல என்ன இருக்குது? அங்க தர இந்த சேர் ஒரு ஐட்டம், அதுக்கு பேர் குத்து விளக்கு, இதுக்கு பேர் தூப பீடம், இதுக்கு பேர் சமூகத்து மேஜை. நீங்க உள்ள நுழையும் போது, நீங்க இப்படி உள்ள நுழையிறீங்கன்னா இங்க ஒரு தேர் இங்க ஒரு தேர் ஆசாரியர்கள் மட்டும் உள்ள நுழையலாம். நுழைஞ்ச உடனே இந்த பக்கம் என்ன இருக்குன்னா மேசை. என்ன மேசை? சமூகத்து மேசை. 2 அடுக்கா அடுக்கப்பட்டிருக்கும். 6 6 6 6 2 அடுக்கா மொத்தம் 12 தான். ஆனா 6 6 அக்கமா 2 அடுக்கா அடுக்கப்பட்டிருக்கும். இந்த பக்கம் குத்து விளக்கு, குத்து விளக்கு போட்டிருக்கா பாருங்க பாருங்க. குத்து விளக்கு வந்து இது நம்ம ஏற்கனவே குத்து விளக்கு பாடம் எடுத்துக்கிறோம் இல்லையா? அந்த குத்து விளக்கு எங்க இருக்கும்? எங்க இருக்கு பாருங்க. உங்களுடைய உங்களுடைய உள்ள உங்களுடைய இடது பக்கம் லெஃப்ட் சைடு. ரைட் சைடுல என்ன இருக்குது? சமூகத்தை. சரி நல்லா கவனிங்க. இந்த விளக்கு வெளிச்சத்துல தான் இந்த அப்பத்தை பார்க்க முடியும். ரைட் சைடுல தான் எப்படி சாப்பிடுறோம், அதனால அப்ப எங்க தான் இருக்குது? ரைட் சைடுல தான். விளக்கு எங்க இருக்குது? உள்ள நுழைஞ்சு நின்னீங்கன்னா ஆசாரியரா இங்க அப்போ சாப்பிடுற கை தானே, அப்ப இங்க தான் இருக்குது. இங்க விளக்கு அப்படிங்கிறது காரணம். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியா இருக்கு. எங்க இப்ப நம்ம நீங்க தூங்கி எந்திரிச்சு நைட் 12 மணிக்கு நான் உங்களுக்கு எழுப்புவேன் ஃபோன் பண்ணி. ஆசரிப்பு கூடாரத்துல நுழைஞ்ச உடனே ரைட் சைடுல என்ன இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லணும்? இப்ப லெஃப்ட் சைடுல என்ன இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லணும்? சரி, இது வந்து ஒரு அங்க இருக்கு, இங்க இருக்கா, இங்க ஒரு திரை. இது அந்த திரையை காட்டிலும் ரொம்ப கடினமான திரை. அந்த திரையை காட்டிலும் எது? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள உள்ள வரோம் இல்லையா, அந்த திரையை காட்டிலும் இது பெருசு இல்லை, கடினம், திக்னஸ் அதிகம். சரிங்களா? இந்த திக்னஸ் அதிகமான திரை. இதுக்கு முன்பாக இங்க ஒரு பொருள் இருக்கு, அதுக்கு பேர் தான் அந்த புகையா வந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா? இங்க ஆசிரியர் பிரதான ஆசாரியர் நிக்கிறாரு, அங்க தூப பீடம் இருக்குது. வெளியில உள்ளது பலிபீடம். அந்த பலிபீடத்திலிருந்து உள்ள நெருப்பு, சாம்பல், அதுல உள்ளதெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த பலிபீடத்துல தூப பீடத்துல போட்டுதான் சாம்பிராணி இல்ல, அந்த அதுக்குன்னு விசேஷித்த தூப பவுடர்லாம் இருக்கு. அதை ஒரு கையளவுக்கு எடுத்து அதுல அந்த நெருப்புல போட்ட பிறகு, தூப வர்க்கங்கள் எல்லாம் போட்ட பிறகு, இந்த நெருப்புல இருந்து கிளம்பக்கூடிய அந்த புகை இருக்கு இல்லையா, அந்த புகை மட்டும்தான் இங்க உள்ள வரும். வேற யாரும் உள்ள போக மாட்டாங்க. அப்ப இந்த திரை வரையும் யாருமே உள்ள இருக்க வரவே மாட்டாங்க. இந்த கடினமான திரைக்கு, இந்த தூப பீடத்துக்கு இங்கிட்டு உள்ள திரைக்கு யாருமே உள்ள வரமாட்டாங்க. ஆனா வருஷத்துல ஒரு முறை, நல்லா கவனிங்க, வருஷத்துல ஒரு முறை ஆசாரியர்கள் அங்கேதான் நிக்கலாம். பிரதான ஆசாரியர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் மட்டும் பலிபீடத்திலேருந்து பலி செலுத்தி அதுல உள்ள நெருப்பை எடுத்துக்கிட்டு, ஒரு முறை கூட ஆரோனுடைய புத்திரர்கள் அந்நிய அக்கினியை கொண்டாந்தாங்க. அந்த அந்நிய அக்கினினா வீட்டில இருந்தே கொண்டு வந்தது. அந்த அவங்க வீட்டுல சமைச்சிருப்பாங்கல்ல, அந்த நெருப்பை கொண்டாந்தது தான் அந்நிய அக்கினி. அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பலிபீடத்தில் உள்ள நெருப்பை எடுத்துட்டு வர்றதுக்கு பதிலா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்ப அந்த பலிபீடத்தில் உள்ள நெருப்பையும் அதற்கான மற்ற ஏனைய காரியங்கள்லாம் எடுத்துக்கிட்டு தண்ணீர் தொட்டியை தாண்டி அந்த திரையை தாண்டி இங்க வந்து என்ன பண்ணுவாங்க? இந்த கறிக்கட்டையாகி அந்த நெருப்பு அந்த தூப வர்க்கங்களை போட்டுட்டு அந்த புகை மட்டும்தான் உள்ள போகும். ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை, பஸ்கா வந்து ஏப்ரல் மாசத்துல வரும், ஆண்டவருடைய மரணம். சரிங்களா? அதுல இருந்து 6 மாசம் அக்டோபர் மாசத்துல கூடார பண்டிகைன்னு ஒரு பண்டிகை வரும். அந்த பண்டிகையினுடைய நாள்ல வருஷத்துக்கு ஒரு முறை காலை மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வெள்ளையாட்டுக்கிடாவினுடைய 2 பலிகளையும் ஒண்ணு பின்னாடி ஒண்ணா பிரதான ஆசாரியர் மட்டும் எடுத்துக்கிட்டு இங்க வருவாரு. வரும்போது எதோட வருவார்னா, இங்க அந்த தூப வர்க்கத்தெல்லாம் போட்டு புகை உள்ள போயிடும். போன பிறகு இவர் மட்டும் உள்ள வருவார். வரும்போது கூட அவரை கயிறு கட்டி தான் அனுப்பி விடுவாங்க. மணி வந்து அவருடைய ஆடையிலே இருக்கும். ஆடையிலே அந்த அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். சரிங்களா? அந்த அவர் தொங்கலா இருக்கக்கூடிய அந்த ஆடை வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சு இதுவரையும் இருக்கும். இதுவரையும் இருக்கும். அந்த அதை சுத்தி ஒரு கலரான ஒரு ட்ரெஸ் வச்சுங்க. உள்ளாடை இருக்கும், அதுக்கப்புறம் மேல ஒரு இது இருக்கும், அதுக்கப்புறம் டர்பைன் மேல ஒண்ணு இருக்கும், அது மேலதான் கலரா இங்க மார்க் வருஷத்துல 12 கற்கள் இது பண்ணி அவர் ரத்தத்தை எடுத்துட்டு உள்ள வருவார். உள்ள வந்தா இந்த இடத்துல இந்த ட்ரங்கு பெட்டி எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? உதாரணமா அந்த பின்னாடி இருக்குல்ல, அது மாதிரி ஒரு பெட்டி ஒண்ணு இருக்கும் இங்கே.
இந்த உதாரணமா இந்த இடத்துல இருக்கிற அந்த பெட்டியை வச்சுக்கீங்களேன் ஞாபகம். அது வந்து ஒரு 6 அடி நீளம் உள்ள அகலம் உள்ள ஒரு பெட்டி. இந்த பெட்டிக்கு பேர் தான் என்ன பெட்டி தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி, சரிங்களா? அது வந்து ஒரு ஒரு ரெக்டாங்குலர்ல இருக்கக்கூடிய ஒரு பெட்டி. இது இந்த பெட்டி மேல ஒரு மூடி இருக்கும். அதுக்கு பேர் தான் கிருபாசன பெட்டியின் உடைய மூடிக்கு பேர் தான் கிருபாசனம்னு பேர். பெட்டிங்கிறது வேற, பெட்டிக்கு மேல ஒரு மூடி, அதான் கிருபாசன மூடி, சரிங்களா? இது எல்லாமே தங்கத்தினாலதான், எல்லா பொருளுமே தங்கத்தினாலதான் செஞ்சிருப்பாங்க, சரிங்களா? இந்த மூடியின் மேலதான் 2 பக்கமும் அங்கே ஒரு கேருபீன், இங்கிட்ட ஒரு கேருபீன். பெட்டிக்கு மேல இதான் பெட்டின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு பெட்டியில இந்த கை இருக்கிற பக்கம் ஒரு கேருபீன், இந்த கை இருக்கிற பக்கம் ஒரு கேருபீன், நடுவுல அந்த கிருபாசன பெட்டி மூடி, அந்த மூடிக்கு கீழே உடன்படிக்கை பெட்டி. புரியுதுங்களா? இப்ப நீங்க அதை நீங்க பார்க்க முடியுங்களா அந்த உள்ள, சரிங்களா? அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு லெஃப்ட் ரைட்டோ எல்லாம் இருக்குது, இது கேருபீன் இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னா 3 பொருள் இருக்கு. என்னென்ன பொருள் இருக்கு? துளிர்த்த ஆரோனுடைய துளிர்த்த கோல், அப்புறம் மண்ணா. இந்த ஒரு குடத்துல மண்ணா வச்சிருப்பாங்க. இந்த மண்ணாவுக்கு விசேஷமான ஒரு காரியம் ஒண்ணு இருக்கு, சரிங்களா? இந்த மண்ணாவுக்கு மட்டும். இன்னொன்னு என்ன இருக்குது? மொத்தம் 3 பொருள். கற்பலகை, 10 கட்டளையினுடைய கற்பலகை, 3 பொருள், சரிங்களா? இது இந்த பெட்டிக்குள்ள இருக்கு. பெட்டிக்கு மூடி என்னது? கிருபாசன மூடி. கிருபாசன மூடிக்கு மேல என்ன இருக்குது? 2 பக்கம் கேருபீன்கள். இந்த கிருபாசன பெட்டிக்கு மேல உள்ள கிருபாசன பெட்டிக்கு மேல உள்ள கேருபீன்கள் நடுவுல தான் தேவன் வந்து வாசம் செய்வதற்கான ஒரு இடத்தை, இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா தான் இந்த கிருபாசனத்தின் மேல வந்து நான் வாசம் செய்வேன்னு சொல்லி அந்த உடன்படிக்கை பெட்டியை செய்ய சொன்னார். இது வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியர் காளையின் ரத்தம், இன்னொன்னு என்னது தேர்ந்தெடுக்கப்பட்ட வெள்ளாட்டுக்கடை, ஒண்ணு போக்காட அனுப்பி விட்டுருவாங்க, இன்னொன்னு என்னது தேர்ந்தெடுக்கப்பட்ட வெள்ளாட்டுக்கடை. இது லேவியர் 16ஆம் அதிகாரத்துல வரும்னு நினைக்கிறேன். சரி, அப்ப அந்த 2 ரத்தத்தை மட்டும் ஒண்ணு பின்னாடி வேணா, ஃபர்ஸ்ட் காலை போயிடுவார், திரும்ப அதே தேர்ந்தெடுக்கப்பட்ட வெள்ளாட்டுக்கடாவினுடைய ரத்தத்தை கொண்டாந்து அந்த கிருபாசனத்துல அப்படி 7 முறை தெளிப்பார், சரிங்களா? அது கூட ஒரு சில பேர் எப்படி சொல்றாங்க, வசனம் அப்படி இல்ல சிலுவை மாதிரி தெளிப்பார்னு சொல்றாங்க. அது எனக்கு தெரியல. ஆனா 7 பலிபீடத்துல பக்கத்துல, பலிபீடம் பக்கத்துல அடிச்சுட்டு அதுல உள்ள ரத்தத்தை அங்க பலிபீடத்திலே ஊத்திட்டு கொஞ்சம் அதெல்லாம் அங்க செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுல உள்ள ரத்தத்தை முதல்ல காளையின் ரத்தத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு பரிசுத்த ஸ்தலம் வந்துட்டு இங்க வந்து இந்த தூப பீடத்துல அந்த நெருப்பையும் அந்த சுகந்த தூப வர்க்கங்களையும் போட்டு இந்த புகை உள்ளரிக்க போன பிறகு அதுக்கப்புறம் இந்த ரத்தத்தை எடுத்துட்டு போய் 7 முறை தெரிப்பார், திரும்ப போவார். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்தையும் எப்படி காளையை அடிச்சாரோ அதே மாதிரி அடிச்சுட்டு அக்டோபர் மாசம் கூடார பண்டிகையில வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரதான ஆசாரியர் உள்ள நுழைவார், சரிங்களா? அப்ப வசனம் படிக்கலாம். யாத்திரையாகமம் ஏற்கனவே படிச்சிட்டோம்னு நினைக்கிறேன், திரும்ப படிக்கலாம். 25ஆம் அதிகாரத்துல 8, 9. பக்கம் 101, யாத்திராகமம் அதிகாரம் 25, வசனம் 8, 9. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டு முட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. அப்ப மோசைக்கு அந்த மலையின் மேல் எப்படி காண்பிச்சாரோ அவைகள்லாம் பரலோகத்திற்குரியவைகள். அதை அதனுடைய மாதிரியின்படி பூமிக்குரிய பொருள்களை வச்சு நீ என்ன பண்ண செய் அப்படின்னு சொல்லிட்டு 9, 8, 9 முடிஞ்சிருச்சுங்களா? இப்ப 40வது வசனத்தை படி. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையா இரு. நான் மலையில காமிச்சது சொன்ன மாதிரி கரெக்டா எச்சரிக்கையா இரு. அதுபடிலாம் செஞ்சு முடிச்சாதான் இந்த உடன்படிக்கை பெட்டியில உள்ள கேருபீன்கள் மத்தியில வந்து நான் உங்கள் மத்தியில நான் வாசம் செய்வேன். அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி, இந்த ஆசரிப்பு கூடாரம், பிரகாரம் அப்படிங்கிற இது எல்லாமே எதற்காக செய்யப்பட்டதுன்னா அவர்கள் மத்தியில வந்து தேவன்
வாசம் செய்யறதுக்காக மலையில் காண்பிக்கப்பட்டதனுடைய மாதிரியை தான் இங்க செஞ்சாங்க. ஒரிஜினல் இல்ல, மாதிரி தான். சரிங்களா? அதுக்கே இவ்வளவு பவர். சரிங்களா? இப்ப அந்த விஷயத்துக்கு சொல்லிடுறேன். இந்த பரிசுத்த ஸ்தலத்துல வெளிச்சம்னா எதுல இருந்து வெளிச்சம் வரும்? குத்து விளக்கு இங்க இருக்கு இல்லையா, அங்கே வெளிச்சம் வந்துடும். ஆனா இங்க விளக்கெல்லாம் இல்லை, சிறைக்குள்ள இங்க என்ன இல்லை, விளக்கெல்லாம் இல்லை. ஆனா விசேஷ விதமா இஸ்ரேலினுடைய வரலாறு தான் சொல்லுது, அவங்களுடைய பாரம்பரிய வழக்கங்கள் உள்ள வரலாறு சொல்லுது, அங்கே செகினா என்ற ஒரு வெளிச்சம், தேவன் பிரசன்னமா இருந்தார்னா செகினா மகிமை என்ற ஒரு வெளிச்சம் அங்கே வந்து இருக்குமா. இது பைபிள்ல எல்லாம் இல்லை. சரிங்களா? அப்ப தேவன் பிரசன்னமாகிறார்னா அவரே வெளிச்சமா இருக்கக்கூடிய அந்த தன்மைக்குரிய காரியங்கள் அங்கே நடைமுறையில இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்ப அந்த தவறான அந்நிய அக்னியை கொண்டாந்ததுக்கே இந்த ஆரோனுடைய புத்திரர்கள் இறந்தாங்கன்னா அது எப்படி எச்சரிக்கையா அதை செயல்படுத்தணும்லாம் பாருங்க. அந்த லேவியின் புத்திரர்கள் தான் அந்த எல்லாத்தையும் அடுக்கி கொண்டு வந்து ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை தான் செய்ய முடிஞ்சு, மற்ற கோத்திரத்தார் சும்மா டச் பண்ணா கூட என்ன ஆயிரும்? டச் பண்ணா என்ன ஆயிரும்? என்ன சொல்லுங்க, தொட்ட சாவுதான். அப்ப அவருடைய பரிசுத்தத்துக்கு நீதிக்குமான காரியத்துல நம்ம எல்லாம் போய் சாதாரணமா போய் நிக்க முடியாது. அப்ப நம்ம எல்லாம் புறஜாதி தேவனுடைய பிள்ளைகளுக்கு இவ்வளவு கண்டிஷன் போட்டு அந்த பிரமாணங்களை நியாய பிரமாணத்தை கொடுத்திருந்தாருன்னா அதில் உள்ள வைராக்கியமான தெய்வீக வைராக்கியம் தேவனுடையது எப்படி இருந்திருக்கும், அந்த ஜனங்களுடைய வைராக்கியம் எப்படி இருந்திருக்கும். நம்ம புறஜாதியா இருக்கிற நம்மளுக்கு அவ்வளவு ஈஸியா இருக்கும் பரலோகம் போலாம்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, அது எப்படி? அது இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியத்துக்குரிய ஒரு நிழலை அங்கே காமிச்சிருக்கிறார். சரிங்களா? இதெல்லாம் அவங்களுக்கு நடக்கணும்னே நடந்ததுதான். அதெல்லாம் உண்மையிலே இங்க தேவனுடைய காரியத்துக்குரிய பிதாவாகிய தேவன் வந்து வாசம் பண்ணார்னா அங்கெல்லாம் வாசம் பண்ணல. அங்க நம்முடைய தூதனா இருக்கக்கூடிய கிறிஸ்து வந்து நின்னதுக்கே இவ்வளவு மகிமை மகத்துவம் எல்லாம் இருந்திருக்கு. அப்ப அந்த காரியத்துக்குரிய விஷயம்ல இவ்வளவு பவரா இருந்துச்சுன்னா உண்மையிலே நம்முடைய தேவனுடைய தன்மை மகத்துவம் எல்லாம் எப்படி இருக்கும்ங்கிறத யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை இங்க பார்க்க முடியும். யாத்திரையாகமும் 39ஆம் அதிகாரத்துல 43 அவருடைய பிரசனம் அப்படிங்கிறதுக்கான வெளிச்சம். அது அவர் பிரசனம் ஆயிட்டாருனாலே அந்த சகன வெளிச்சம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஓகே. பக்கம் 124. இதுல இந்த படத்துல கூட புகையா போறது ஒன்று இருக்கு, ரெண்டு கேருபின் மத்தியில அப்படி அப்படி ஒரு வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா, மின்னல் இது மாதிரி நட்சத்திரம் மாதிரி ஒரு வெளிச்சம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு என்ன சொல்றாங்கன்னா செகினா வெளிச்சம். பைபிள்ல எல்லாம் எங்கேயும் வசனம்லாம் இல்லை. சரிங்களா? அதுக்கு ஒரு வசனம் ஆதாரமா நம்ம எப்படி எங்க எடுக்கிறோம்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? ஆச்சரியமான ஒளியின் இடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியம்னு போட்டிருக்குல்ல, அந்த ஆச்சரியமான ஒளி விளக்குல எரியறதுன்னா தன்னாவளே வெளிச்சம் வந்துடும். அவருடைய பிரசனத்துல தன்னாவளே ஆச்சரியமான ஒரு வெளி, அந்த வெளிச்சம். அப்படிதான் அதுக்கு பேர் இருக்கு புதிய ஏற்பாட்டுல. பழைய ஏற்பாட்டுல எல்லாம் எங்கேயுமே செகினாவின் வெளிச்சம்னு சொல்லிட்டு பைபிள்ல எங்கேயும் இல்லை. ஆனா இஸ்ரேல் ஜனங்களுடைய வழக்க சொல்கள்ல இப்படி இருக்கிறத நம்ம உணர முடியும். படிங்க இந்த வசனத்தை. பக்கம் 124. யாத்திராகமம் அதிகாரம் 39 வசனம் 43. மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான், கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான். பாத்தீங்களா? எல்லாம் மலையில காமிச்ச மாதிரி அந்த யாரு பெசிலியல் அகோலியால் அவங்க அப்படியே செஞ்சு முடிச்சாங்க, கரெக்டா செஞ்சாங்கன்னு வந்து பார்த்திருக்கிறார். எல்லாம் ப்ராப்பரா இருக்குங்கிறத மோசையே இங்கே அறிக்கை இடுகிறார். என்னாகமம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், இஸ்ரேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி தங்கள் கொடிகளின் தங்கள் கூடாரங்களோ போட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக சுற்றி பாளையம் இறங்கி இருக்க கடவன் அப்படிங்கிறார். அப்ப ஆசரிப்பு கூடாரம் போட்டு முடிச்சவன அதை சுத்தி ஒவ்வொரு கோத்திரத்தாரும் 3 கோத்திரமா பிரிச்சு விட்டு அப்படியே சுத்தியும் என்ன பண்ணாங்க, பாளையம் இறங்கி இருந்தாங்க. அதான் 1.5 கிலோமீட்டர் இங்கிட்டு, 1.5 கிலோமீட்டர் இங்கிட்டு, 1.5 கிலோமீட்டருங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இதை ஏங்க இப்படி பண்ணி இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளாக தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்துல, மகா பரிசுத்த ஸ்தலத்துல இந்த உடன்படிக்கை பெட்டி மேலதான் நான் வந்து வாசம் செய்வேன்னு சொன்ன அந்த ஒரு காரியம் எல்லாம் மலையில் காமிக்கப்பட்டதனுடைய மாதிரி தான். சரிங்களா? எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம்.
எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பக்கம் 304, எபிரேயர் அதிகாரம் 8 வசனம் 5. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவர்களின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. ஓகேங்களா? மோசே கூடாரத்தில் உண்டப்பட்ட போதே மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரிபடி நீ எல்லாவற்றையும். அப்ப அந்த 8ல எத்தனாவது வசனம் படிக்கிறோம்? 5. என்னது? இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவர்களின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறதுனா இது டூப்ளிகேட் தான். இது நிழல்னா ஒரிஜினல் எங்கதான் இருக்குது? எல்லாமே பரலோகத்துக்குரிய ஒரு உண்மைத்தன்மைக்குரிய ஆவிக்குரியவைகள். அப்ப அந்த ஆவிக்குரியவைகளை புரிந்து கொள்வதற்காக தான் நம்ம மைண்டுக்கு தகுந்த நம்ம பார்க்குற பொருள்களை வச்சு, நம்ம பயன்படுத்துகிற இந்த மாதிரி விலையேறப்பட்ட நகைகளை வச்சு, அங்கே இருக்கிற மரங்களை வச்சு, நம்ம பயன்படுத்துகிற துணியை வச்சு ஒவ்வொன்றையுமே என்ன பண்ணியிருக்கிறாங்க? வெள்ளி, தங்கம், அவர் பிரதான ஆசாரியனுடைய மார்பில் உள்ள 12 வகையான கற்கள், இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம கண்ணளவுல பார்க்கக்கூடிய, அதுல உள்ள ஒரு சில படங்கள்லாம் வரைவாங்க. பாத்தீங்கன்னா ஈச்சமரம், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தொங்கு திரையில ஈச்சமரம், அப்புறம் கேருபீன்கள், மாதுளை பழம், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இங்க என்ன பண்ணிருப்பாங்க? என்னமா புரியல? பேரிச்ச மரம், மாதுளை பழங்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா கேருபீன்கள்லாம் வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க அந்த திரைகள் எல்லாம். சரிங்களா? இப்படியாக இதெல்லாம் எதுனா எங்க உள்ளதனுடைய ஒரிஜினல்? பரலோகத்தில் உள்ளவைகளினுடைய ஒரிஜினல்ல தான் இங்க மாதிரியாக இங்க வைத்தாங்க. சரிங்களா? இன்னும் ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். இவைகளை நம்ம ஏன் படிக்கிறோம், அதை புரிந்து கொள்ள முயற்சி பண்றோம் அப்படிங்கும் போது ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம் பாருங்க. ஒன்னு கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். பக்கம் 236, 1 கொரிந்தியர் அதிகாரம் 10 வசனம் 11. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு இப்படிப்பட்டலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசரிப்பு கூடாரமோ மற்ற ஏனைய காரியங்கள் பலிகள்லாம் செஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு நடக்கணும்னே நடந்துட்டான். ஆனா நம்மளுக்கு இதெல்லாம் என்னமா? நமக்கு எச்சரிப்பு, அதுல நம்மளுக்கு எச்சரிப்பு இருக்கு. அவங்க செஞ்ச தப்ப நம்ம பண்ணிடக்கூடாது. புரியுதுங்களா? இப்ப ஆரோன் புத்திரர் என்ன பண்ணாங்க? இப்ப அந்த உடன்படிக்கை பற்றிய போய் நம்ம தொற்ற முடியுமா? அப்ப ஒரு சில எச்சரிப்புகள் இருக்கு, அதுக்குன்னு செய்ய வேண்டிய முறைமைகள் இருக்கு. அவங்க மட்டும்தான் செய்யணும். ஒரு ராஜா கூட நினைச்ச நானும் தான் போய் ஆசரிப்பு கூடாரத்துல வேலை பார்க்க முடியும்னு போனாரு. போன வாக்குல கை நீட்டினவங்களே அப்படி நீட்டினவங்களே அப்படியே ஆயிடுச்சு கை. சரிங்களா? இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. இப்ப நம்ம யோவான் ஸ்நானனுடைய அப்பா கூட இது எப்படி நடக்கும் அப்படின்னாரு. அத்தோட அவர் வாய் பேச முடியல. அங்க போயெல்லாம் நம்ம இஷ்டத்துக்குலாம் என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகா பரிசுத்தமான ஒரு இடம் தான் இது. மகா பரிசுத்த ஸ்தலம், இது பரிசுத்த ஸ்தலம். அப்ப அது பிரகாரம். அப்ப இதெல்லாம் நம்ம எப்படிப்பட்ட ஒரு தன்மைக்குள்ளாக தேவன் அதை செஞ்சிருக்கிறார்ன்றத உணர முடியுது. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். பக்கம் 223, ரோமர் அதிகாரம் 15 வசனம் 4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறதெல்லாம் எனக்கு நமக்கு போதனைகளாக எழுதியிருக்கிறது. அப்ப முன்பு எழுதியிருக்கிறதெல்லாம் போதனை இருக்குது. 3 விஷயம் இருக்கு. பரலோகத்தில் உள்ளவைகளினுடைய நிழலா இருக்குது, அது ஆவிக்குரிய பொருளை நம்ம பார்க்கணும். அடுத்தது எச்சரிப்பு இருக்கு, அதுல இன்னொன்னு என்ன இருக்கு? போதனைகள் இருக்கு. நம்ம கலாத்தியர்ல ஏற்கனவே படிச்சோம் 4:24 ஞான அர்த்தங்கள் இருக்கு. பழையவைகள் எல்லாம் பார்க்கும்போது அது என்ன இருக்குதுங்க? ஞான அர்த்தங்கள் இருக்கு அப்படிங்கிறதை பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்னொரு வசனம், எபிரேயர் 9:9.
வசனம் 9. அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் வழிகளும் ஆராதனை செய்வதனுடைய மனசாட்சியையும் பூரணப்படுத்த கூடாதெல்லாம். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது. அந்த இதெல்லாம் காலத்துல இப்ப இந்த சபையின் வாய்ப்புல உள்ளவங்களுக்கு ஒப்பனைக்குரிய ஒரு விஷயம். 8 படிங்க. அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். 9 படிங்க. அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் வழிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். ஓகே, இன்னொரு வசனத்தை படி. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 14 பக்கம் 258. கலாத்தியர் அதிகாரம் 2 வசனம் 14 17 வரை. இவர்கள் இப்படி அவர்கள் சுவிசேஷத்தில் சத்தியத்துக்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் மன்னிச்சுங்க. கொலேசியர் 2ஆம் அதிகாரத்துல 15, 16, 17 படி. 14 படி. கொலேசியர் அதிகாரம் 2 பக்கம் 276 வசனம் 15 14 படி. 14 17 வரை. நமக்கு எதிரடையாகவும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குடைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து, அதாவது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணம், சட்டம், இந்த பலி செலுத்துதல், இந்த தசம பாகம், காணிக்கை, ஓய்வு நாள், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே சேர்த்துதான் சொல்றாரு. தொடர்ந்து வசனம் படி. எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறை தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியிறக்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு இந்த மாதிரியான போஜன பானம், ஓய்வு நாள், மற்ற என்ன இருக்கு, அந்த ஃபெஸ்டிவல், விழா நாட்கள், இவைகள் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டார் பாருங்க, படிங்க. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரு காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இப்ப இதெல்லாம் ஆவிக்குரிய காரியத்துல கிறிஸ்துவை பற்றியதான். அப்ப இதுல என்னது, அந்த பண்டிகைனா என்ன அப்படின்னு ஆவிக்குரிய யாரை பார்க்கணும், நம்ம கிறிஸ்துவை பார்க்கணும். ஓய்வு நாள்னா என்னங்கிறத ஆவிக்குரிய ரீதியில என்னத்தை பார்க்கணும், கிறிஸ்துவை பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இதெல்லாமே இதுக்குள்ள இன்பில்ட்டா நம்ம ஆவிக்குரிய ரீதியில பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயங்களை இந்த வசனங்கள் எல்லாம் நம்மளுக்கு பின்னாடி காலத்துல நம்ம கற்பிக்கப்படுவோம். இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துரைப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு நிழலான ஒரு காரியத்திற்கு நம்மளுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். யாத்திரையாகமம் 27ஆம் அதிகாரத்துல 9 முதல் 19 வசனத்தை வாசிக்கலாம். 9 முதல் 19. பக்கம் 104. யாத்திராகமம் அதிகாரம் 27 வசனம் 9 இருந்து 19 வரை. வாசஸ்தலத்துக்கு பிரகாரத்தை உண்டு பண்ணுவாயாக. தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்திற்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட 100 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு வெண்கலத்தினாலே 20 தூண்களும் 20 பாதங்களும் இருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் தூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். அப்படியே வடபக்கத்தின் நீளத்துக்கு 100 முழ நீளமாக தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு 20 தூண்களும் அவைகளுக்கு 20 பாதங்களும் வெண்கலமாய் இருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் தூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். பிரகாரத்தின் மேற்கு பக்கமான அகலத்தில் 50 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு 10 தூண்களும் அவைகளுக்கு 10 பாதங்களும் இருக்க வேண்டும்.
சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்தின் பிரகாரம் 50 முழ அகலமாய் இருக்க வேண்டும். அங்கே ஒரு புறத்திலும் 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். மறுபுறத்துக்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். பிரகாரத்தின் வாசலுக்கு இள நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் வெள்ளை நூலாலும் பிரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரையும் அதற்கு 4 தூண்களும் அவைகளுக்கு 4 பாதங்களும் இருக்க வேண்டும். சுற்றுப்பிரகாரத்தின் தூண்கள் எல்லாம் வெள்ளியினால் தூண் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அவைகளின் கொக்கிகள் வெள்ளியினாலும் அவைகளின் பாதங்கள் வெண்கலத்தினாலும் செய்யப்பட வேண்டும். பிரகாரத்தின் நீளம் 100 முழமும் 20 இருபுறத்து அகலமும் 50 முழமாகவும் உயரம் 5 முழமாகவும் இருப்பதாக. அதில் தொங்கல் திரிந்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட அதில் தூண்களின் பாதங்கள் வெண்கலமாய் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்துக்கு அடுத்த சகல பணிவிடைக்கு தேவையான எல்லா பணிமுட்டுகளும் அதில் எல்லா முளைகளும் பிரகாரத்தின் எல்லா முளைகளும் வெண்கலமாய் இருக்க வேண்டும். ஓகே, இப்ப இதெல்லாம் என்னன்னாக்க நம்ம அந்த கதையா சொல்லிட்டு வந்ததை வசனமா பார்க்கணும். சுற்றுச்சுவர் எப்படி இருக்கணும், எத்தனை முழத்துல இருக்கணும், எத்தனை உயரத்துல இருக்கணும், ஜனங்கள் எவ்வளவு தூரத்துல பாளையம் இறங்கி இருக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பார்க்குறோம், வேத ரீதியான காரியத்தின்படி என்னென்ன எது எது எப்படி எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு இதெல்லாம் நம்ம நீங்க நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் படிங்க, சரிங்களா? உதாரணத்துக்கு அந்த தொங்கு திரையை பற்றிலாம் இப்போ நம்ம படித்தோம், சரிங்களா? பிரகாரத்தினுடைய காரியத்தை பற்றி நம்ம படித்தோம். இந்த பலிபீடத்தை பற்றி யாத்திரையாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 8 வசனம், அதை போய் நீங்கள் படித்து பாருங்க எப்படி பண்ணணுங்கிறத. ஒரு ஸ்கொயரான, அதாவது அது எப்படி இருக்கணும்னா 7.5 அடி நீளம், 7.5 அடி அகலம், உயரம் வந்து 4.5 அடி இருக்கும், சரிங்களா? இதை வந்து நீங்கள் வீட்டிலே போய் படித்து பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் படித்து பாருங்க. யாத்திரையாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 8 வசனம், சரிங்களா? இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம், சரிங்களா? கொஞ்சமாக தான் பார்க்க போகிறோம், நான் அடுத்த வாரத்தில் தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அடுத்தது இருக்கக்கூடியது பலிபீடத்தை தாண்டி வரும்போது என்ன இருக்குது, தண்ணி தொட்டி. இது வந்து யாத்திரையாகமம் 30ஆம் அதிகாரத்துல 18 முதல் 21 வசனம், நோட் பண்ணிக்கங்க, வீட்டுல போய் படிங்க. அதே மாதிரி யாத்திரையாகமம் 40ஆம் அதிகாரத்துல 30 முதல் 32 இந்த தண்ணீர் தொட்டியை எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இதுல தண்ணீரை வந்து தெளிந்த தண்ணீரை நிரப்பி வைக்கணும், சரிங்களா? இந்த ஆசாரியர்கள்லாம் பலி செலுத்தி விட்டு அந்த தண்ணீர் தொட்டியில் உள்ள தண்ணியை தான் கை காலெல்லாம் கழுவிட்டு அவர்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டு எங்க உள்ளறிக்கை நுழையணும், எங்க உள்ளறிக்கை நுழையணும், பலிபீடம் தண்ணீர் தொட்டில கால் கையெல்லாம் கழுவிட்டு எங்க நுழையணும், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பரிசுத்த ஸ்தலத்துல உள்ள நுழையணும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைஞ்சிட முடியாது. பரிசுத்த ஸ்தலத்துல இங்க உள்ள குத்து விளக்கு தூபபீடம் எது எனக்கு சமூகத்தப்பம், அங்கே போய் வேலை பார்க்கறது, அங்கே போய் அந்த பலிகளுக்குரிய தூப வர்க்கங்களை போட்டு அதை தேவனிடத்தில் செலுத்துவதற்கு தண்ணீர் தொட்டில கழுவிட்டு தான் அங்கே உள்ள ஒரு திரையை தாண்டி வர வேண்டும். எதை, பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள நுழையிறதுக்கு ஒரு திரை இருக்கு, அதை தாண்டி வரணும், சரிங்களா? அப்ப குத்து விளக்கு என்னங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? இங்க வெளிச்சம் கொடுக்கக்கூடியது இதுதான். விசேஷ விதமாய் அதை குறித்த காரியத்தை நம்ம தெளிவா நம்ம பார்ப்போம். அதுல எத்தனை பாகங்கள் இருக்கிறதா பார்த்தோம், ஞாபகம் 66 பாகங்களாக அந்த அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுல இருந்துதான் வருது. அந்த 66 பாகத்தினுடைய மறைபொருள்கள் 66 சத்தியத்திற்குரிய வேதத்தின் மகத்துவங்களாக இங்க எடுத்து சாப்பிடணும். மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தையினால் பிழைப்பான்ங்கிறப்ப அந்த சத்தியம் இங்க வெளிச்சம், இது சத்தியம், அதை எடுத்து சாப்பிடணும். அப்ப நம்ம செலுத்தக்கூடிய பலிகள்லாம், நம்ம வாழ்க்கையில நம்ம செலுத்தக்கூடிய பலிகள் இருக்கு, கிறிஸ்து செலுத்திட்டு போன பலிகள் இருக்கு. இதெல்லாம் அங்கேருந்து பலிபீடத்திலேருந்து இதுவரையும் தான் எல்லாருடைய பலிகளுமே அங்கீகரிக்கப்படுது. ஆனா காளையினுடைய பலி மட்டும் எங்க போகுது, இதை தாண்டி வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலம், சரிங்களா? அப்ப இந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இது எதற்கு அடையாளம்னு பார்க்கும் பொழுது எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல 22ல இருந்து படி. அதாவது நம்ம பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரியர்கள்லாம் இருக்கலாம். அந்த ஆசாரியர்கள்லாம் யாருக்கு அடையாளம் தெரியுங்களா? ஆசாரியர்கள்லாம் யாருக்கு அடையாளம் தெரியுமா? அது யாரு? நாம் இந்த 1,44,000 பேருக்குரிய வாய்ப்புல வந்தவங்க. 2ஆம் அதிகாரம் 4-5 இருக்குது, 9வது வசனத்திலே இருக்கு. அதான் ஆசாரிய கூட்டம். ராஜரீக ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறோம். இந்த இடம் தான்.
இந்த மாமிசத்துல இந்த பூமியில இந்த சத்தியத்தை கேட்டு உள்ள வர்றவங்க மட்டும். இப்ப நம்ம ஓப்பனா சொல்றோம்னா நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னாலும் எடுத்துக்கங்க. இதுவரையும் கேட்ட பாடங்கள் எல்லாம் அந்த திரைக்கு அங்கிட்டு இருந்து தான் கேட்டிருக்கிறீங்க. ஏதோ ஒரு சின்ன வாய்ப்பு இந்த அப்பத்தை சாப்பிடுறது உள்ள வந்து இல்ல, வெளியிலே இந்த அப்பம் ஒரு சில சூழ்நிலையில கிடைச்சிருக்கு. எப்ப தெரியுங்களா? தாவீது வெளியில தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. ஆனா உள்ள வரணும்னா நீங்க யாரா இருக்கணும்? கூட்டமா இருக்கணும். அந்த ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்குரிய வேலையும் பண்ணி ராஜரீகமாவும் இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்குரிய ஒரு வாய்ப்பு அந்த திரையை தாண்டி இங்க வந்தாதான். மாமிசத்துல இருக்கும் போதே அந்த திரையை தாண்டி இங்க வரணும். இந்த திரையை தாண்டி உள்ள போறதுங்கிறது மகாபரிசுத்த ஸ்தலங்கிறது இப்ப படிக்கும். பக்கம் 305 எபிரேயர் அதிகாரம் 9 வசனம் 22 நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். பாருங்க, அந்த ரத்தம்ங்கிறது மகாபரிசுத்த ஸ்தலம் வரை போகுது இல்லையா? கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலதான் சுத்தம் செய்யப்படும். படிங்க. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவர்களுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கைகளினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியார். பாருங்க, அந்த ஆசரிப்பு கூடாரம் கையினால் செஞ்சத மோசே காலத்துல செஞ்ச அந்த மாதிரி பரிசுத்த ஸ்தலம் மகாபரிசுத்தலாம் நம்முடைய ஆண்டவர் உள்ள பிரவேசிக்கலையா? கையில செய்ய பாருங்க, எதுல பிரவேசிச்சிருக்கார் பாருங்க, படிங்க. பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். இது உண்மையான பரிசுத்த ஸ்தலம் மகாபரிசுத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற பரலோகத்துக்கே போயிட்டாரு. இந்த பலிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு எங்க போயிட்டாருங்க? பரலோகத்துக்கே போயிட்டாரு. படிங்க. பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோட வருஷம் தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இந்த இடத்துல பரிசுத்த ஸ்தலம் போட்டிருக்கு, தப்பான ஒரு மொழிபெயர்ப்பு. திருத்தி எழுதிக்கங்க, நீங்க முடிஞ்சா போய் திருத்தி எழுதிக்கங்க. மகாபரிசுத்த ஸ்தலத்துலதான் உள்ள நுழைவார். பரிசுத்த ஸ்தலம் தப்பா மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. ஆங்கிலத்துல மோஸ்ட் ஹோலி பிளேஸ்னு இருக்கு, சரிங்களா? ஏன்னா வாசிக்கும் போது நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அதுக்காக நீங்க என்ன பண்ணிக்கங்க, மகாபரிசுத்த ஸ்தலம்னு எழுதிக்கங்க, திருத்தி எழுதிக்கங்க, சரிங்களா? அப்ப வருஷத்துக்கு ஒரு முறை மகாபரிசுத்த ஸ்தலத்துல பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு முறை நுழைவார். அக்டோபர் மாசம் அந்த கூடார பண்டிகை டயத்துல. தொடர்ந்து வாசிங்க. வருஷந்தோறும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகம் தரம் தன்னை பலியிடும்படி பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்தால் உலகம் உண்டாக்க முதற்கொண்டு அவர் அநேகம் தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மைத்தானே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார். அன்றி ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அப்ப அவர் பரலோகத்துக்கு இந்த பலிகள் எல்லாம் எடுத்துட்டு ஒரே தரம் போயிட்டு திரும்ப எப்பதான் வரப்போறாரு? இரண்டாம் வருகையில வரும்பொழுது எல்லா பலியும் உங்களோட பலிகளும் என் பலிகளும் ஏற்றுக்கொண்டார் பிதாவாகிய தேவன் சொல்லிட்டு அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளத்துல இங்க உடன்படிக்கை பெட்டி அப்படிங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 1,44,000 பேர் ஆசாரிய கூட்டமா ரெடியாகி வர்றாங்க இல்லையா? அந்த பெட்டி யாரை அடையாளப்படுத்துதுன்னா, பெட்டி மட்டும் கிருபாசனம் மூடி இல்ல, பெட்டி யாரை அடையாளப்படுத்துதுன்னா 1,44,000 பேர். புரியுதுங்களா? அதுல உள்ள 3 பொருட்கள் அந்த பெட்டிக்குள்ளதான் இருக்குது. அது மூடி, அதாவது சபையாகிய சரீரத்தின் தலை யாரு? அந்த மூடி யாரை அடையாளப்படுத்துதுன்னா கிருபாசனம். அந்த மூடி, இந்த கிருபாசனத்தின் மூடியின் மேல யார் இருக்கிறா? இந்த பெட்டியின் மேல மூடி. அப்ப பெட்டி 1,44,000 பேரை அடையாளப்படுத்துது. அதாவது இந்த திரையை தாண்டி போயிட்டாங்கன்னா அந்த பெட்டி அவங்கதான். அந்த பெட்டிக்குள்ள 3 பொருள் இருக்கு. அந்த பெட்டிக்கு மேல இருக்கிற அந்த மூடிங்கிறது அந்த பெட்டிக்கு தலை. அது யாரு? சரீரமாகிய சபைக்கு தலை யாரு? கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு தலை யாரு? அந்த தலையின் மேல இருக்கிற இன்னொரு தலை யாரு? அவர்தான் அந்த கிருபாசனத்தின் நடுவிலே, கெருபீன்கள் நடுவிலே வாசம் செய்கிறவர். அப்ப இந்த 3 பொருள் எதற்கு அடையாளமா இருக்குன்னா, இந்த மன்னாவுக்கு பத்தி ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டின்னு சொன்னேன். பாத்தீங்கன்னா வாரந்தோறும் அது விழுந்துகிட்டே இருக்கும். 6 நாள் உழுவும் இந்த மன்னா அந்த பாலைவனத்துல. 7ஆம் நாள் உழுவுமா?
சனிக்கிழமை விழுவுமா, ஓய்வு நாள்ல விழுவுமான்னு கேட்டேன். விழுவாது. அதுக்கு பதிலா 6ஆம் நாள்ல டபுளா விழுது. அதை 6ஆம் நாளே சேர்த்து வைப்பாங்க. நீங்க இன்னைக்கு சேர்த்து வச்சது நாளைக்கு கெட்டு போயிடும். இன்னைக்கு சேர்த்து வச்சது நாளைக்கு கெட்டு போயிடும். நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா போய் தான் காலையில பனியா கொட்டி கிடக்கிறத எடுத்துட்டு வரணும். அந்த என்னது மல்லி 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 கொத்தமல்லி சைஸ்ல ஒரு ஒரு சுகந்த வாசனை உள்ள ஒரு உருண்டையா இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து அவங்க தேவையானதை வச்சுக்கணும். ஒருவேளை குறைச்சி கொண்டு போனாலும் வீட்டுக்குள்ள போய் அளந்தாக்க என்ன இருக்கும், அதிகமா கொண்டு போனாலும் எத்தனை பேருக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனா 6ஆம் நாள்ல மட்டும் டபுள் அளவு இருக்கும். 7ஆம் நாள்ல சாப்பிடறதுக்கு தேவையான இதுவும் அங்கே வீட்டுல இருக்கும். சரிங்களா? ஆனா இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்த அந்த மன்னா இருக்கு இல்லையா, இந்த மன்னா எதுக்கு பயன்படுத்துவாங்க? ஆக்சுவலா எல்லா மன்னாவுமே இருக்கு ரொட்டியா செஞ்சு சாப்பிடுறது. சரிங்களா? மனுஷன் அப்பத்தினால அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதிகாலையிலே அவருடைய வசனத்துக்குள்ளான அந்த மன்னாங்கிறது தான் தேவனுடைய வசனங்கள். இதை தினந்தோறும் நாம புசிக்கணும். 7ஆம் நாள்ல அவர் 6ஆம் நாள்லே எல்லா சத்தியங்களையும் வசனையும் கொடுத்துருவாங்கிறது ஒரு அடையாள பொருள்ல நம்ம பார்க்கிறோம். ஆனா உடன்படிக்கை பெட்டியில உள்ள ஒரு குடத்துல உள்ள மண்ணா மட்டும் கெட்டே போறது, எப்பயுமே கெட்டு போறது இல்லைங்க. புரியுதா பிள்ளைங்க? அடுத்த நாள் கெட்டு போறதுக்குரிய ஒரு விஷயம் தான் இருக்குது. 2ஆம் நாள் 2 நாள் தான் மேக்சிமம் வச்சுக்கலாம் வெளியில உள்ள மண்ணாவெல்லாம். ஆனா அந்த உடன்படிக்கை பெட்டியில உள்ள அந்த குடத்துல உள்ள பொற்குடத்துல உள்ள அந்த மண்ணா மட்டும் எந்த காலத்திலும் கெட்டு போகாத மண்ணா. அப்ப மனுஷன் 44 அல்லங்கிறது அந்த மண்ணாவை அடையாளப்படுத்துது. அந்த மண்ணாவாகிய வசனத்தினால ஜீவன்ங்கிறது அடையாளப்படுத்துது. மண்ணாங்கிறது என்னது? ஜீவன், நித்திய ஜீவன், ஜீவன். ஆனா இந்த உடன்படிக்கை பெட்டியில இருக்கிற மண்ணா மட்டும் ஒரு நாளைக்குள்ள விஷயம் இல்ல, என்றென்றைக்கும் ஜீவன். அதுதான் என்னது? சாகாமை உள்ள தன்மைக்குரிய ஜீவனை உடைய ஒரு விஷயம் யாருக்கு மட்டும்தான் இருக்குன்னா, பிதாவுக்கு, குமாரனுக்கு, அதுக்கு கீழே உள்ள சபை. அதுக்கு அடையாளமா இருக்கு. சரிங்களா? அப்ப துளிர்த்த கோல் ஆரோன் என்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு யாரு? அவருடைய துளிர்த்த கோல் பழமும் வந்திருக்கு, பூவும் பழமெல்லாம் வந்திருக்கு. அப்ப அவர் அந்த துளிர்த்த கோல்ங்கிறது 2 விஷயத்தை அடையாளப்படுத்துது. ஒண்ணு அதிகாரம், இன்னொன்னு ஆவியின் கனிகளை கொடுக்கிறது. கிறிஸ்து தெளிவா முழு அதிகாரத்தோடும் எதோட கனிகளையும் கொடுத்துதான் அவர் அந்த காரியத்தை பண்ணியிருக்கிறார். அதே அதிகாரமும் அதே ஆவியின் கனிகளையும் தேவன் யாருக்கு கொடுக்க போறார்? அந்த பெட்டி யாரை அடையாளப்படுத்துது? அவங்களுக்கும் அந்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாக கிறிஸ்துவோடு கூட ராஜரீகத்திலும் ஆசாரிய ஊழியத்தின் ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாகவும் யார் இருக்கிறாங்க? குணலட்சணத்துல கிறிஸ்து போலவே இருக்க போறவங்க யாரு? இந்த 1,44,000 பேர். அப்புறம் அதுல உள்ள கற்பலகைகள் அவருடைய நீதி மற்றும் ஞானம், நியாயம். நீதி மற்றும் நியாயம், இந்த நியாயப்பிரமாண சத்தியங்கள் எல்லாம் ஆவிக்குரிய ரீதியில எல்லாவற்றையும் உள்வாங்கின ஒரு தன்மையில ஜீவிகளாக மகாபரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்துக்கு போய் அங்கே ஒரு ஒரு உறுப்பினராய் ஆவதற்கான தன்மை யாருக்கு தான் இருக்குது? இந்த உடன்படிக்கை பெட்டியாகிய சபை. சபைக்கு தலை கிருபாசனம், கிருபாசனமாகிய கிறிஸ்துவுக்கு தலை பிதாவாகிய தேவன். சரிங்களா? இப்ப இதுல உள்ள மற்ற பொருள்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் குறித்து நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த வாரத்துல பார்க்கலாம். அதாவது இதனுடைய விஷயம் என்னன்னா, இப்ப கிறிஸ்து மட்டும்தான் மகாபரிசுத்த ஸ்தலத்துல போயிருக்கிறார். இப்ப எபிரேயர் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல அவரை அவளோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ண போறாரு? அந்த கடைசி வசனத்தை படிங்க, 28வது வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாகும். அப்ப 2ஆம் தரம் மகாபரிசுத்தம் எதுக்கு அடையாளம்னு பார்த்துட்டோம். மகாபரிசுத்தத்துல எதற்கு அடையாளம்? பரலோகத்துக்கு. பரலோகத்துக்கு போயிட்டு எல்லா பலிகளையும் செலுத்திட்டு நம்மளுடைய பலிகளையும் கொண்டு போய் சேர்த்து செலுத்திட்டு காலை அவருடைய பலி, அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடு சபை, அந்த பலி 2 பலியும் செலுத்திட்டு திரும்ப 2ஆம் தரம் வெளிப்படும் பொழுது நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 2ஆம் வருகையில வர்றாருன்னா மகாபரிசுத்த ஸ்தலத்துல இருந்து எங்க தான் வருவாரு? பரிசுத்த ஸ்தலத்துல யார் மட்டும்தான் இருக்கிறாங்க? லேவியர் இருக்காங்களா? லேவியர் இருக்காங்களான்னு கேக்குறேன். ஆசாரியர். இந்த 1,44,000 பேருக்குரிய வாய்ப்புல உள்ள அவங்க மட்டும்தான் இங்க நிக்க முடியும். லேவியர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு அங்கிட்டு நிக்கிறாங்க. சரிங்களா? இந்த லேவியருங்கிறவங்க அந்த 12 கோத்திரத்துல ஒரு குரூப், அவங்க உள்ள இருக்க வர முடியுமா பரிசுத்த ஸ்தலத்துக்கு?
பிரகாரத்துல மட்டும்தான் நிக்கலாம். அப்ப ஆண்டவர் நல்ல கவனிங்க, ஆண்டவர் 2ஆம் வருகையில வர்றாருன்னா ஒரு 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 மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை இந்த இடத்துல நம்ம சொல்லிட்டு பாடத்தை முடிக்க போறோம். 2ஆம் வருகையில வர்றாருன்னா மகாபரிசுத்தத்துக்கு போயிட்டு தான் திரும்பி 2ஆம் வருகையில வருவார். வர்றாருன்னா யாருக்கு மட்டும் தெரியும்? மற்றவங்களுக்கு தெரியுமா? லேவியருக்கு தெரியுமா? உள்ள வந்திருக்கிறவர் யாருக்கு மட்டும்தான் தெரியும்? இந்த ஆசாரியர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப இந்த 1,44,000 பேருக்குரிய தன்னை முழுவதும் தகுதிப்படுத்தி இந்த ஆசாரிய கூட்டத்துல அந்த மாமிசத்துல தங்களை வாழ்வில் கொண்டிருக்கிற இந்த சத்தியத்துக்குள் வந்தவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் 2ஆம் வருகையில வருவாரா வரமாட்டாரா, வந்தார்னா அப்படிங்கிறத உறுதியாய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய முழு தகுதியும் யாருக்கு மட்டும்தான் கிடைக்கும்? இந்த இடத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சீங்கன்னா தான் கிடைக்கும். அந்த ஆழமான சத்தியம், அந்த அவருடைய காரியங்கள், 2ஆம் வருகை, இந்த உலகத்தினுடைய நியாய தீர்ப்பு, மற்ற இன்னும் சொல்ல போனா எக்ஸாக்டா எப்படி வந்துருவார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கூட அவர் வந்துதானே வந்துட்டாருன்னா யாருக்கு தான் தெரியுங்க. அதனாலதான் உலக கிறிஸ்தவர்கள் இதை எப்படி தப்பா சொல்றாங்கன்னா 3 வருகையை சொல்றாங்க. 3 வருகைலாம் இல்ல, நல்லா கவனிங்க, 3 வருகை இல்லவே இல்லை. சரிங்களா? முதல் வருகை மாமிசத்துல வந்தார், 2ஆவது வருகை ஆவில தான் வருவார். வர்றது இந்த இடத்துல வந்து இருப்பாரு, யாருக்கும் தெரியாது. வெளியில உள்ளவங்க லேவியருக்கு தெரியாது, முழு இஸ்ரேலுக்கு தெரியாது. இஸ்ரேல் ஜனங்கள் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஒன்றரை கோல தூரம். அட்லீஸ்ட் லேவியர்களுக்காச்சும் தெரியுமானா லேவியர்களுக்கும் தெரியாது. அப்ப இந்த ஆசாரிய கூட்டம் யாருன்னு பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு உண்மை உள்ளவர்களாய் ஜீவிக்க தன்னை உள்ள வந்தவங்களுக்கு மட்டும்தான் 2ஆம் வருகையில வந்தது. ரகசியமாய் திருடன் வருகிற விதமா வந்திருப்பார், அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதை தாண்டி இப்ப நம்முடைய பிரதான ஆசாரியர் எங்க போகணும்? பரலோகத்துல இருந்து இங்க வந்துட்டு இங்க இருந்து எங்க போகணும்? வெளியில போகணும். வெளியில போகணும். அப்ப வெளியில போகும் பொழுதுதான் பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுவாருன்னா கைகளை உயர்த்தி, அதாவது இங்க இருந்து மகாபரிசுத்த ஸ்தலத்துல இருந்து பரிசுத்த ஸ்தலம் வந்து பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து ஒரு மேடையில போய் நின்றுட்டு இப்படி கைகளை உயர்த்தி என்ன பண்ணுவாருன்னா லேவியர்களையும் முழு இஸ்ரேலர்களையும் ஆசீர்வதிப்பார் ஆசாரியா. இதெல்லாம் எல்லாமே பைபிள்ல இருக்கிறதா. அப்படி வரும்பொழுது உலகத்துக்கே பிரகடனமா எல்லாரும் எல்லா கண்களும் அவரை பார்க்கும்படி. அப்படின்னா இது 3 வருகைனா இல்ல, 2ஆம் வருகையில ஒரு பாற்று வரையும் அவர் வந்திருக்கிறது யாருக்குமே தெரியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு ரகசியங்க. இந்த சத்தியம் உலக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. அப்ப லேவியர் கிறிஸ்தவத்தை அடையாளப்படுத்துது. இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்காக வேலை பார்க்கிறாங்க. ஆனா ஆசாரியத்துவத்தின் 1,44,000 பேருக்குரிய தகுதியில வேலை பார்க்கிறாங்கன்னா முழு கிறிஸ்தவம், அது ஆர்சிசிஎஸ்ஏ பெந்தகோஸ்தே எந்த சபை வேணாலும் எடுத்துங்க, அவர்கள் எல்லாம் உலகத்திலேருந்து பிரிஞ்சு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தவர்கள் தான் யாரு? லேவியர்கள். ஆனா லேவியர்களுக்கு மகத்துவம் உள்ள இந்த ரகசியம் அறவே தெரியாது. 2ஆம் வருகையில வந்திருப்பார், யாருக்குமே தெரியாது. இதுதான் ரகசியம். இந்த ரகசியத்தை இன்னும் ஓபன் பண்ணி இன்னும் ஆழமா, அதனாலதான் சொல்றேன், இந்த பாடத்துக்கு அப்புறம் நம்மளுடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல், ஆவியினுடைய வரத்தினாலே இன்னும் தெளிவான சத்தியத்துக்குள்ள ரொம்ப அட்வான்ஸா போகும். அதனால இதுவரை கேட்ட பாடங்களை தயவு செய்து மறுபடியும் நீங்க அந்த அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா தான் இனி வர பாடம் எல்லாம் புரியும். அதனால தயவு செய்து நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது என்னன்னா, இதுவரை நம்ம எடுத்த திருத்துவம், ஆத்மா, நரகம், மீட்கும் பொருள், 1,44,000 பேருக்குரிய அழைப்பு, தேர்ந்தெடுப்பு, உண்மை உள்ளவர்களுக்குரிய அந்த தன்மை, வேதத்தை முறையாக கற்பது, இதெல்லாம் மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு உள்ள வந்தீங்கன்னா தான் புரியும். இது எல்லாமே நீங்க ஒரு மைண்ட்ல இருந்துகிட்டு உங்களுடைய எதிர்பார்ப்பை இங்க கொண்டாந்து வச்சு யோசிச்சீங்கன்னா ஒன்னும் புரியாது. திரும்ப சொல்றேன், இப்ப இதுவரையும் எடுத்த பாடங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த பாடத்தை புரிந்து கொண்டு நாங்க உள்ளறிக்கை நுழைஞ்சதுனாலதான் இதெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு லெவல் தான் புரியுது எங்களுக்கு. இல்லைனாக்க நாங்க இப்ப எளிமையா எடுக்க போறோம்னு சொல்றோம் இல்லையா, ஒரு ஏதோ ஒண்ணு சொல்றோம், உங்களை ஏமாத்துறோமோ இல்லையோ என்னமோன்னு வச்சுக்கோங்க. ஆனா உண்மையாக நாங்க சொல்ல போறோம், நாங்க ஏமாத்த போறதெல்லாம் இல்ல. அந்த விஷயம் புரிவதற்கு அந்த பாடத்தை கொண்டாந்து முதல்ல கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அதனாலதான் நாங்க ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்கா போடணுங்கிறதுக்காக இதெல்லாம் போட்டாச்சு. இப்ப நம்ம எங்க போகணும்? இப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்குரிய ஆசாரியத்துவத்தினுடைய ஊழியத்திற்குரியவர்களாய் மாறி அதற்குரிய 1,44,000 பேரா இந்த திரையை தாண்டி இங்க போகணும். மாமிசத்தில் மறித்து இங்க போகணும். சரிங்களா? ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன். அந்த திரை எதை அடையாளப்படுத்துதுன்னா, பிரகாரத்தினுடைய 4 கலர்ல உள்ள அந்த திரை எதை அடையாளப்படுத்துதுன்னா, அதை திறந்துகிட்டு வந்தவனே பலிபீடம். பலிபீடம் யாரு? கிறிஸ்துவினுடைய மரணம், மீட்கும் பொருள். எல்லாருமே ரச்சகரை ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ள தண்ணீர் தொட்டி, அது தண்ணீர்னா சத்தியம். இப்ப நம்ம கத்துக்கொள்ற சத்தியம். இதை தாண்டி உள்ள வரும் பொழுதுதான் இந்த ஆச்சரியமான
இந்த குத்துவிளக்கின் வெளிச்சத்துல இந்த மகத்துவம் உள்ள சத்தியங்கள் தெரியும். அதுக்கேற்ற பலிகளை செலுத்தும் போது இந்த புகைகள் உள்ள போகும், நம்மளுடைய பலிகள் உள்ள போகும். நம்மள பலிகள் அங்கீகரிக்கப்பட்டுட்டா நாம் தான் அந்த உடன்படிக்கை பெற்றின ஒரு பாகம். சரிங்களா? இந்த பாகமாகிறதுக்கு தான் இப்ப நம்ம உள்ள நுழைவதற்கான ஏற்பாடுல எல்லா அஸ்திவாரத்தையும் போட்டாச்சு. அதற்கேற்ற தகுதிகளோடு நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா, நம்முடைய மைண்டை மட்டும் இந்த அஸ்திவாரமாய் போடப்பட்ட சத்தியத்துக்கு ஒப்பு கொடுங்க, எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம வேற லெவல் வளர்ச்சிக்குள்ள வரப்போறோம். கடைசியா ஒரே ஒரு வசனம் படிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12, 13, 14. நாம் இனி குழந்தைகளாயிராமல் என்ன பண்ணணும்னா, தெளிந்த நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்கதா ஞானேந்திரியங்களுடைய முதிர் வயதுள்ள வளர்ச்சி, ஆவின் வளர்ச்சிக்குள்ள வரணும். படிங்க 12ல இருந்து 14 வரை. பக்கம் 301, எபிரேயர் அதிகாரம் 5 வசனம் 12 இருந்து. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாழ்க்கையின் மூல உபதேசம், அதான் அஸ்திவார உபதேசம். சரிங்களா? மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பணமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலே பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியம் உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்ப ஆவிக்குரிய பூரண வெல்ல முடிய பத்தி பேசல, நம்ம குழந்தைகளுக்குரிய அந்த தன்மையிலே அப்படியே இருந்துடாம அதுக்கு அடுத்த லெவலுக்குள்ள உள்ள நுழைஞ்சு இன்னும் அதை பிராக்டிஸ் பண்ற ஒரு விஷயம் இந்த ஆசாரியர்களுக்கு தான். உள்ளதை பிராக்டிஸ் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களாக பிராக்டிஸ் பண்ணி நம்முடைய பலிகள்லாம் நாம் சாவறதுக்கு முன்னாடி நம்ம பலிகள்லாம் எங்க போயிடும்? தூப வர்க்கமாக பரலோக மகாபரிசுத்தலத்துக்கு போயிடும். அந்த பலியை செலுத்துவதற்கு உரிய வாய்ப்பு கிறிஸ்தவ மார்க்கத்திலிருந்து நாம் ஆசாரிய கூட்டமா அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ள வந்துடணும். உண்மை உள்ளவர்களா இருந்தா உடன்படிக்கை பெட்டியினுடைய ஒரு பாகமாக மாறிவிடுவோம். கிறிஸ்து நமக்கு தலை, கிறிஸ்துவுக்கு தலை நம்முடைய பிதாவாகிய யெகோவா தேவன். அதற்கேற்ற மகிமையை அடைய தேவன் நம்மளை இப்போ நம்ம இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கிறோம். இந்த ஆசிரியப்பு கூட இன்னும் கொஞ்சம் அடுத்த பாடத்துல இன்னும் தெளிவா நம்ம போவோம். சரிங்களா? தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக.